राम राम हरे हरे
हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे रामानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योहि वाहन् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे आरामं गुणसञ्जयस्य सदनं मुख्यं सदा श्रेयसः कारुण्यस्य तथा करो निरवधेराधेर्विसिद्धौषधम् घोराघौगदवाग्निसञ्जय गणक संसार मेघानिलय साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभुः கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதுமின்றே இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து செருந்தி புன்னை மஞ்சளர் பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அத்தே உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி
தீரும் நோய் வினைகளெல்லாம் சின்னம் நாமறியச் சொன்னோம் தேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே சர்வத்திர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழவும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவ தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிகி பிரதிகிருணாத்து மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதி उपवीतिनम् ऊर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्तवाहमीडे शिकया शेखरिणम् पथिम् यतीनाम् மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன நாளும் ஏய்ந்த பொன்மதில் அனந்தபுரநகர் எந்தைக்கு என்று சாந்தொடு விளக்கம் தூபம் தாமரை மலர்கள் நல்ல ஆய்ந்து கொண்டு ஏத்தவல்லா அந்தமில் புகழினாரே. பகவான கொண்டாடுறவா என்னைக்குமே பெருமை புகழ் இதுல பெருசா ஈடுபட மாட்டா. உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உலகத்துல பெருமையோட இருக்கணும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்கும் அதுல ஒரு ஆசை உண்டு. எல்லாரும் தன்னை கொண்டாடணும், எல்லாரும் தன்னை பத்தி பெருமையா பேசணும் அப்படின்ற அபிப்பிராயம் மகா பாபிகள்லேருந்து ஏழையிலேருந்து படிக்காதவன்லேருந்து குழந்தைகள்லேருந்து பெரியவாள்லேருந்து எல்லாருக்கும் உண்டு. ஆனா எத்தனைக்கெத்தனை புகழையும் பெருமையும் தேடி நம்ம ஓடுறோமோ அது நம்மளை விட வேகமா ஓடிடும். அது கையில அகப்படவே அகப்படாது. உலகத்துல துரத்தினா பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து பகவான் மட்டும்தான். துரத்தினா பிடிக்க முடியும் அவனை மட்டும்தான். மற்ற எந்த வஸ்துவா இருந்தாலும் நம்ம அடையணும் அடையணும் அடையணும்னு ஆசைப்பட 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 அது நம்மளை விட ரொம்ப விலகி 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 விலகிதான் போகும். ஆத்துல நிம்மதியே இல்லைன்னு வெளியில எவ்வளவு நேரம் சுத்த முடியும், எத்தனை இடத்துக்கு சுத்த முடியும், எவ்வளவு நேரம் சுத்த முடியும். அது ஆத்துல நிம்மதி வர வைப்பதற்கான வழியை தேடணுமே வழியா. ஆத்துல நிம்மதி இல்லை அப்படின்னு ஓடிட்டு இருந்தோம்னா நிம்மதி நம்மளை விட்டு ஓடிட்டு தான் இருக்கும். இவாளோட எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு எத்தனை ஊர் ஓட முடியும். இந்த ஆபீஸ் பிடிக்கலன்னு எத்தனை ஆபீஸ் மாற முடியும். இந்த மனுஷா பிடிக்கலன்னு எத்தனை மனுஷால ஒதுக்கி தள்ள முடியும். இப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. அதனால மனசு பகவானிடத்திலே திரும்ப அப்ப தானாகவே எல்லாம் தேடிண்டு வரும். ரகசியம் இதுதான். நம்ம எதெல்லாம் தேடிண்டு ஓடிட்டு இருக்கோமோ அதெல்லாம் பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்கலாம், அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரு பிளைட் பொம்மைகள்லாம் உண்டு. அப்பாவோ அம்மாவோ இல்லாட்டி வேற யாராவது என்ன பண்ணுவோம், அந்த காரையோ இல்லாட்டி எதையோ ஓட விடுவா குழந்தை முன்னாடி. இந்த குழந்தை பிடிக்க போகும்போது திருப்பி அதை ஓட விடுவா. அது போகும் திருப்பி துரத்திட்டு வரும். கடைசி வரைக்கும் இந்த குழந்தையினால அந்த பொம்மையை அதை எடுக்க முடியாது. ஏன்னா கண்ட்ரோல் சுவிட்ச் வேற யார்கிட்ட இருக்கோ அவ விளையாட விடுறா குழந்தைய. அதை விட யார் கண்ட்ரோல் இருக்கோ அதை பிடிங்கிட்டோம் அப்படின்னா அந்த வஸ்து ஓடாது இல்லையா. அதுபோல எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் நம்ம தேடிண்டு யார் யாரெல்லாம் ஓடுறோமோ எல்லா வஸ்துக்களுமே பகவானுடைய கையில இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அவனுடைய கைப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய வஸ்துவை விட்டு நம்ம எங்கேருந்து எதை அடைஞ்சிட முடியும், எதை அனுபவிக்க முடியும். நிம்மதியிலேருந்து தனத்திலேருந்து சுகத்திலேருந்து ஆரோக்கியத்திலேருந்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்விலேருந்து எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் பகவான். இந்த இடத்துல போனா நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது போர்டு இருக்கா? கிடையாது. இந்த ஊருக்கு போனா இது கிடைக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். யாரும் சொல்ல வேண்டாம் அந்த ஊர்ல இது ஃபேமஸ், அந்த ஊர்ல அது ஃபேமஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அந்த ஊருக்கு போனா நிம்மதி கிடைக்கும், இந்த ஊருக்கு போனா ஆரோக்கியம் கிடைக்கும், அந்த ஊருக்கு போனா தனம் கிடைக்கும், அந்த ஊருக்கு போனா பெருமை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஊர் கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. பகவானுடைய சரண கமலம் ஒண்ணுதான் எல்லா விதமான சுகத்துக்கும் ஒரே இருப்பிடம். வைத்தமானிதின்றோம்.
அவ்வளவு சிரேஷ்டம் பகவானுடைய சரண கமலங்கள், அத்தனை சிரேஷ்டம் பகவான். அதனால அவனிடத்துல ஓடினோம் அப்படின்னா அவளுக்கு புகழ் வளர்ந்துட்டே இருக்கு. இப்ப சுவாமி ராமானுஜரை பத்தி பேசுறோம், ஆதிசங்கர பகவத் பாதரை பத்தி பேசுறோம், ஆண்டாள், மீரா, சந்த் துக்காராம், எத்தனையோ பேர். நம்ம பாஷைக்கு சம்பந்தமே இல்லாதவ. சந்த் துக்காராம் பாஷையில நமக்கு தெரியவே தெரியாது, மராட்டிக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. தியாகையருடைய தெலுங்கு நமக்கு சுத்தமா தெரியாது. எத்தனையோ விஷயங்கள் பார்க்கலாம். புரந்தரதாசருடைய கன்னடம் நமக்கு எத்தனை பேருக்கு புரிய போகுது? ஏதோ அந்த சங்கீதம் அந்த பாட்டு பிராபல்யம் ஆயிடுத்து, சில பேர் சொல்லியிருக்க, அதை கொண்டு ஜெகதோத்தாரணான்னு பாடிட்டு இருக்கும். எத்தனை பேருக்கு சதாசிவ பிரம்மேந்திர நன்னா பழக்கம் உண்டு, எத்தனை பேருக்கு நாராயண தீர்த்தன நன்னா பரிச்சயம் உண்டு. ஆனாலும் அவெல்லாம் போன பிறகு அவ சந்ததியெல்லாம் இருக்கா இல்லையான்னு கூட பல பேருடைய சந்ததி எங்கன்னு கூட தெரியாது நமக்கு. ஆனாலும் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அவளுடைய பெருமை இன்னி வரைக்கும் நினைச்சிருக்கு. நம்ம எல்லாம் மறந்துட்டா கூட நீ யாரோ பேசிட்டு தான் இருக்க போறான். அவ இதுக்கு ஆசைப்படவே, பகவானுக்கு ஆசைப்பட்டா இதெல்லாம் அவ போன பிறகு கூட சாஸ்வதமா இருக்கு. பெருமைன்ற நம்ம இருக்கும்போது இருக்கிறதே பெரிய காரியமா இருக்கு. அவ போன பிறகு பல வருஷங்கள் கழிச்சு 500 எத்தனையோ வருஷக்கணக்கான ஆன பிறகு கூட இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம். பிரகல்லாதன் எந்த யுகம், இது எந்த யுகம், துருவன் எந்த யுகம், நம்ம இருக்கிற எந்த யுகம், லக்ஷ்மணன், பரதன் எல்லாரும் எந்த யுகம் சொல்லுங்க. அவ்வளவு யுகங்களை தாண்டி அவளை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அவ பகவத் சரணானந்தம் குஹன். ஒரு வேடுவனை பத்தி இவ்வளவு தூரம் பேசிட்டு இருப்போமா? ஒரு சபரி, ஒரு வேடு வச்சு அவளை பத்தி இவ்வளவு நாள் பேசிட்டு இருப்போமா? அணில்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கோம், குரங்குகள் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அவெல்லாம் பகவான் சம்பந்தப்பட்ட வஸ்துக்களாயிட்டான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவத் சம்பந்தப்பட்ட வஸ்துவுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. 1.5 லட்சம் கோடி வேற யாருக்கிட்ட இருந்தா பெரிய விஷயம் இல்லை, பத்மநாபன் இருக்காங்க தான் பெரிய விஷயம். எத்தனையோ பேர் கொள்ளையடிச்சு வச்சிருக்கா, சுவிஸ் பேங்க் அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்ற, எத்தனை கணக்கே பண்ண முடியலன்ற. ஆனா அதெல்லாம் லோகத்தை பெருமையா எடுத்தா பத்மநாபரிடத்துல 1.5 லட்சம் கோடி அவ்வளவுதான். ஊரு உலகம் எல்லாம் பேசிட்டு இருக்கு இல்லையா? அதனால பகவான் சம்பந்தப்பட்ட ஒரு வஸ்துவா நம்ம மாறணும். அதுதான் ஆழ்வார் சொல்றார். திருவனந்தபுர மகாத்மியத்தை பெருமையா சொல்ற சமயத்துல சொல்றார், மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன நாளும். எத்தனையோ வினைகள் இருக்கே, இது என்னைக்கு தீர போறது, விதி வலிது, நிறைய பேசிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் மாறாது. நிறைய சத்சங்கம் கேட்பா. அதான் நாமஜபம்லாம் பண்ணா கொஞ்சம் கஷ்டம் குறையும், அவ்வளவுதான். முழுக்கெல்லாம் ஒன்னும் தீராது. எனக்கே ஒரு உபன்யாசம் பண்ணுவா. நான் அப்பதான் 2 மணி நேரம் உபன்யாசம் முடிச்சுட்டு நான் உட்கார்ந்து இருப்பேன். நாமஜபம் ஆகாது என்கிட்டயே சொல்லுவேன். நாமஜபம் பண்ணா குறையும், பூரணமா தீராதுன்னு சொல்றா. ஜோசியர் அங்க போக சொல்லியிருக்காரு, இங்க போக சொல்லியிருக்காரு. நான் சொல்லியிருப்பேன் 2 மணி நேரம் கதை பண்ணி பத்மநாபன் கிட்ட போங்க, பத்மநாபன் கிட்ட போங்க, பத்மநாபன் கிட்ட போங்க. மண்டே நன்னா ஆட்டுவா. ஆஹா பத்மநாபா அப்படின்னு முடிஞ்சவனே யாரோ ஜோசியர் சொல்றா திருநள்ளாறு போ, அவ்வளவுதான். பத்மநாப ஓரம் கட்டிட்டு திருநள்ளாறு போய் சனி 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 புறமிட்டு இருப்பா. அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம்னா சொல்ற மாதிரி ஆக்கிடுவோமே இல்லையா? பத்மநாபனை விட பெரியவர் கிடையாது நவகிரகங்கள். அது என்னமோ தெரியல, கேரளாவில் அழுத்த நிறுத்தமா உட்கார்ந்து தொலைச்சிருது. இந்த பிரஷ்னம், இந்த ஜோசியம், இந்த நவகிரகம், இது மண்டையில உட்கார்ந்து இருக்க மாதிரி கேரளத்து ஜனங்களுக்கு வேற யாருக்குமே இப்படி உட்கார்ந்ததே கிடையாது. அது சாபமா என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறது. தொட்டதுக்கெல்லாம் ஒரு ஜோசியம், தொட்டதுக்கெல்லாம் ஒரு நவகிரக பூஜை, இதேதான். பத்மநாபா ரட்சிக்கணும்னு கத்தனம்னு வரமாட்டேங்கிறது. நவகிரகங்களோட கூட பத்மநாபர் வச்சிருக்காங்க. பத்மநாபர் எக்ஸ்க்ளூசிவ். பத்மநாபர் கோவிலே நவகிரகம் கிடையாது, அது யாருக்கும் புரிய மாட்டேங்கிறது. கோவிலே நவகிரக சன்னதி கிடையாதுன்னா பத்மநாபர் எவ்வளவு பெரிய ஆள்னு பாத்துக்கணும், நிறைய புரிஞ்சுக்கணும். அதனால அவன் நாமத்தை சொன்னாலே மாய்ந்தரும் வினைகள் தாமே. நம்ம பிரயத்தனப்பட வேண்டாம், அதுதான் விட்டு ஓடி போகுமா. மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன நாளும். தென்னை மரத்துல எல்லாம் ஓலை இருக்கு, நல்லா காஞ்சி எடுத்தா தானா விழுந்துடும். நம்ம கஷ்டப்பட்டு அதுக்கு இழுக்கணும், விழ வைக்கணும்னு பிரயத்தனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி மாதவா மாதவா மாதவான்னு பிரபுடைய தான திருநாமத்தை சொல்லிட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு வினைகளும் அப்படி களம் முறிஞ்சு விழறா மாதிரி துப்பு 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 இந்த பழுத்த இடம் விழறா போல தானா விழுந்துருவோம். நம்ம சமப்பட வேண்டாம். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றோம் நாமஜபம் பண்ணுங்க நாமஜபம் பண்ணுங்கன்னா, நாமஜபம் பண்ண 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 இதெல்லாம் பழுத்து போய் தானாவே பலம் குறைஞ்சு துப் 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 அப்படின்னு விழும். தானா அந்த கொசு மருந்தெல்லாம் அடிச்சிருந்தா அந்த கொசு எல்லாம் தானா மயங்கி விழறது ஒண்ணும். அது போல தானாகவே மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன நாளும். இதே சொல்லிட்டு இருந்தா போதும், மாய்ந்தரும் வினைகள் தாமே. விருத்ராசுரன் சொல்றான், எனக்கு ஒன்னும் கவலையே இல்லை, பகவன் நாம சங்கீர்த்தனம் இருக்கு,
எங்க இருந்தாலும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு இல்லையா? மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன நாளும். அகல்யா அவ பாட்டுக்கு சாபத்துல மாட்டிட்டு அப்படியே கிடக்குறானா ராமா 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 ராமான்னு சொன்னா வினைகள் ஒவ்வொன்னா அப்படியே இலையிலையா உதிர்ந்து போய் கடைசியில ராமன் வந்துட்டு ரட்சம் பண்றதுக்கு. இதுதான் ரகசியம். நாமஜபம் பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம இடத்துல வினைகள் தானா போயிடும். ரட்சம் பண்றதுக்கு பிரபு தானா வந்துடும். மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன நாளும் ஏய்ந்த பொன்மதில் அனந்தபுர நகர். இன்னைக்கு 1.5 லட்சம் கோடியை பத்தி பேசுற ஆழ்வார் இன்னைக்கோ சொல்லிட்டார். ஏய்ந்த பொன்மதிலா பத்மநாபனுடைய கோட்டை முழுக்கவே தங்கத்தை இருந்திருக்கு. இந்த கோட்டையெல்லாம் இன்னைக்கு பாத்திரம் ஒரு கல்லுகள்லாம் கோட்டைக்குள்ள கோட்டைக்கு வெள்ளன்றோமே, அந்த கோட்டை சுவர்கள் கூட தங்கத்தினால் இருந்துதான். ஏய்ந்த பொன்மதில் அனந்தபுர நகர் எந்தைக்கு. அம்மாவா சொல்ற என்னுடைய தந்தை யார் தெரியுமா? பத்மநாபன் சார். ஏய்ந்த பொன்மதில் அனந்தபுர நகர் எந்தைக்கு என்று அந்த அழகான திருவனந்தபுரத்துல தங்க மதில்களால சூழப்பெற்ற திருவனந்தபுரத்துல படுத்திருக்கிற என்னுடைய அப்பாவாகிய என் பத்மநாபனுக்கு அப்படின்றார். ஏய்ந்த பொன்மதில் அனந்தபுர நகர் எந்தைக்கு என்று சாந்தொடு விளக்கம் தூபம் தாமரை மலர்கள். பத்மநாபனை பார்க்க என்ன எடுக்கணும் லிஸ்ட் போட்டு சொல்றாரு. நல்லா சந்தனம் எடுத்துட்டு போனோமா. சாந்தொடு தூபம், அதுல சாந்தோடு விளக்கம் நல்லா ஆச்சரியமா சந்தனம் விளக்கு தூபம் அதி விசேஷமா தாமரை மலர்கள் லிஸ்ட் போட்டு சொல்ற. பத்மநாபனுக்கு தாமரை மலர்கள் சொல்ற. சாந்தொடு விளக்கம் தூபம் தாமரை மலர்கள் நல்ல ஆய்ந்து கொண்டு ஏத்த வல்லார்கள். இதெல்லாம் எடுத்துமே பத்மநாபா அப்படின்றவா அந்த மில் புகழினாரே. அவளுக்கெல்லாம் முடிவே இல்லாத புகழ் உண்டா. ஏன்னா பத்மநாபனுக்கு முடிவு கிடையாது, அவனுடைய காருண்யத்துக்கும் எல்லை கிடையாது. அதனால பத்மநாபனை பிடிச்சுண்டு அவனுக்கு சந்தனம் தூபம் விளக்கு தாமரை புஷ்பம் எல்லாம் எடுத்துட்டு போனோம்னா அந்த மில் புகழினாரே, முடிவே இல்லாத புகழ் தானாக வந்து சேரும் அப்படின்ச்சா. பத்மநாபனை கொண்டாடினா புகழ் தானாக வந்து சேரும் அப்படின்னு நம்மாழ்வார் திருவாக்கு. அதனாலதான் சொல்றோம் திவ்ய தேசத்துல இருக்கா அந்த பிரபுவை பிடிச்சுண்டு அவனையே அனுபவிக்கணும். நிறைய பேர் திருவனந்தபுர வாசிகள் பல பேர் பார்த்தோம்னா இந்த பாண்டரங்களுடைய நரஹரி சோனார் மாதிரிதான். பத்மநாபன் கோவில் பக்கம் கூட போயிட மாட்டான். இந்த பண்டரிபுரத்துல நரஹரி சோனார் ஒருத்தர் இருந்த பேர் நரஹரி, ஆனா சிவபக்தர், இருக்கிறது பண்டரிபுரம், பிறந்தது பண்டரிபுரம், ஆனா பாண்டரங்கன்னு ஆகாது. அந்த மாதிரி நிறைய வைராகி சிலர்கள்லாம் உண்டு. பத்மநாபன் கோவிலுக்கு போகிறது இல்லை அப்படின்னு விடா பிடிவாதம் வச்சுருக்காள் நிறைய பேர் உண்டு. அப்படியே என்னைக்காக போனால் சொந்தக்காரன் தான் வைஷ்ணவத்துக்காக வந்தேன். நமக்கு அப்படியே நெஞ்சு வெடிக்கும். என்னதான் சொல்றது, பத்மநாபனே அவளுக்கு சொந்தக்காரர்களை கொடுத்து அழைச்சிட்டு போக வைக்கிறான். வேற என்ன சொல்ல முடியும்? வரமாட்டேங்கிறான், இங்க இருந்து வரமாட்டேங்கிறாள், பக்கத்துல இருந்து வரமாட்டேங்கிறாள், கூப்பிட கூடத்துல இருந்து வரமாட்டேங்கிறாள். ஐயப்ப மலைக்கு போறவங்கலாம் பஸ் எடுத்து இந்த பக்கம் வரா. இங்க இருக்கிற கூட்டம் ஆட்டோ எடுத்துருவா. ஆட்டோ 15 ரூபா கேட்கிறான் அப்படின்வா. திருப்பதிக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கும் கூட்டம். இங்கே 5000 ரூபாய் செலவு பண்ணுவா, 10,000 ரூபாய் செலவு பண்ணுவா, பிருந்தாவனம் போறேன்வா, பண்டரிபுரம் போறேன்வா, திருப்பதி போறேன்வா, பத்ரிகாசிரமம் போறேன்வா, ஹெலிகாப்டர் பிடிச்சு சாலக்கிராமம் போயிட்டு வந்தேன்வா. இங்க இருக்க பத்மநாபர் கோயிலுக்கு 12 ரூபாய் ஆட்டோ. 12 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி. பெட்ரோல் விலை ஏறி போயிடுச்சு. பத்மநாபரா பெட்ரோல் விலையா? எதை அதோட கம்பேர் பண்றதுன்னு விவஸ்தை கிடையாது. வெட்டி செலவு டிவி, வெட்டி செலவு மொபைல், வெட்டி செலவு மொபைல் ரிங்டோன் நிறைய இருக்கு. அதெல்லாம் செலவாகவே தெரியறது இல்லை. எத்தனை வஸ்துகள் ஆத்துல வாங்கி போட்டிருக்கோம், எத்தனை வஸ்துகள் நம்ம உபயோகப்படுத்திருக்கோம், தண்டத்துக்கு இருக்கு. அது வேற தொடர்ச்சி பத்திரமா தூசி கட்டுறதே பொழப்பா போச்சு. கடைசியில் குதிரை மாளிகை கணக்கா வீடு இருக்கு ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பத்மநாபர் போய் பார்க்க மாட்டேங்கணும். நம்ம திவ்ய தேசத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த தெய்வத்தை அனுபவிக்கும்படியான ஒரு புத்தி, ஒரு ஆசை, ஒரு ஸ்ரத்த, அதடா பாக்கியம் வாய்ச்சிருக்கேன்னு ஓடணும். கிடைச்சிருமா? சுலபமா கிடைச்சிருமா சொல்லுங்க? அப்படியே கொண்டாடி அனுபவிச்சு தழைக்கணும். பெண் பிள்ளைக்கு அது தெரியலையாம். தான் இருக்கும்படியான திருக்கோளூர் திவ்ய தேசத்தை விட்டுட்டு கிளம்புறா. சுவாமி ராமானுஜருக்கு அது பொருட்களை. என்ன பைத்தியகாரத்தனம்! வைத்தமானது பெருமாளை விட்டுட்டு வேற எங்க ஓடி என்ன கிடைச்சிட போறது? தத்த அப்பா அம்மா பண்ணாத வேற யார் என்ன பண்ணிட முடியும்? ஒரு திவ்ய தேசத்துல இருக்கோம்னா அந்த திவ்ய தேச பெருமாளை விட்டுட்டு வேற யார் நமக்கு ஓடி வந்து அனுகிரகம் பண்ணிட போறா சொல்லுங்க? இந்த பெண்கள் அப்படி போறாளே அப்படின்னு ராமானுஜர் எல்லோருக்கும் புகுமூர் உனக்கு புறப்படும் ஊரோ அப்படின்னு கேட்க அவள் தன் தரப்பு நியாயத்தை பிடிவாதமா பேசுறாள்.
பெண்பிள்ளை வாதம்ன்றது பிடிவாதம். சரியா? அப்போ ஸ்திரீகள் தான் ஒரு சொன்னா கடைசி வரைக்கும் அவ சொன்னதையே சொல்லிட்டு இருப்பா. நிறைய புருஷாலாம் பேசுறத விட்டுட்டா அப்படின்னா சரி சொல்லி பிரயோஜனம் இல்லை, இதையே தான் சொல்ல போறா, சரி சொல்லிட்டு போட்டோம், திரும்பி சொல்லி 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 அதை கேட்கணும்னு விட்டுடுறான். சேஞ்ச் பண்ண கிராமபோன் ரெக்கார்டுன்னு அந்த மாதிரி இப்படியே பேசிட்டு இருக்கிறது என்ன பிரயோஜனம்? பெண் பிள்ளை அப்படிதான் பேசுறா, ஆனா சத்தா பேசுறா. அது ஒரு விசேஷம் பெண் பிள்ளை ரகசியத்துல. போகலாமோடி அப்படின்னா சரி சுவாமி போகாம இருக்கணும்னு என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு கேட்க தோணலையா? எதிர்வாதம் பண்றா ராமானுஜர்கிட்டே. அவ பேசுற வாக்கியங்கள்லாம் நல்லா தான் இருக்கு, அவளை நான் குறை சொல்லல, ஆனா அது ரகசியமா ஒழிஞ்சு கிடக்கிற அவளுடைய பிடிவாதத்தை சொல்றேன். பிடிவாதத்தை பேசக்கூடிய வாக்கியங்கள் அது குருவோட தான் அதிக பிடிவாதம் நமக்கு வரும். அது எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்துருவோம், அந்த குரு கிட்ட மட்டும் பிடிவாதத்தை விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதாவது சொல்லுவா பட்ட தீட்டின மரத்தையே பதம் பார்க்கறது அப்படின்னு, வளர்த்த கடை நெஞ்சில பாயறதுன்னு. அந்த மாதிரி இந்த குருவிடத்திலேதான் பிடிவாதம். நான் எவ்வளவு நல்லா யோசனை பண்ணி நான் பேசினேன், குரு ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. குரு அதான் சொல்றாரு, நான் சொல்றது ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார். அதேதான் சொல்றாரு குரு, புதுசா ஒண்ணு சொல்றதே கிடையாது. அந்த பிடிவாதம் அதாவது லௌகீகமான அனுபவம். அது என்ன கஷ்டம்னா ரெண்டு விஷயங்கள். முக்கியமா குருவுக்கு லௌகீகமான அனுபவங்கள் கொஞ்சம் போதாது அப்படின்னு நமக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் மனசுல உட்கார்ந்துடுச்சு. அதுல குரு கொஞ்சம் அசடு, நம்ம எல்லாம் பகு சமர்த்து அப்படின்னு ஒரு நல்லா உட்காந்து பிராக்டிக்கலா யோசிக்க வேண்டாமா? எது பிராக்டிக்கல் எங்களுக்கு இன்னி வரைக்கும் புரியல. பிராக்டிக்கல் அப்படின்னு சொன்னா பகவானை பிடிச்சு தான் பிராக்டிக்கல், மற்ற எல்லாமே பிராக்டிக்கலே கிடையாது, லாஜிக்கலே கிடையாது. அது எல்லாத்தையும் பிடிச்சிருந்து அப்புறம் நான் பக்தி பண்றேன் அப்படின்னா எங்க பக்தி பண்றது? எல்லாத்தையும் எடுத்துட்டு 11 பார்க்க 6 மணிக்கு கோவில் சொன்னா முதல்ல எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போ, இதுல ஒண்ணும் இல்லை, பைய திறந்து காட்டி அதை திறந்து காட்டி இல்ல இதெல்லாம் கிடையாது, அவார்ட்ல கொண்டு போய் அவார்ட்ல வெய்யும் ஒரு இழிப்பு இழிச்சுட்டு அதெல்லாம் கொண்டாவுக்கு 11 நிறைய அரைச்சிருவாரு. ஒண்ணுமே இல்லாம போனா 11 ரன்னா பாத்துருக்கா, வரும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம். இதுதான் நாங்க சொல்றோம், எல்லாம் ரிவர்ஸ்ல போறது, எல்லாத்தையும் அள்ளிண்டு 11 கோயிலுக்கு, அதாவது வீட்டையே காலி பண்ணி 11 கோயிலுக்கு நுழையிற கதை. எல்லாத்தையும் எடுத்து உள்ள போனா யாரு உள்ள விடுவா? எதுவுமே இல்லாம போங்க, அப்புறம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் விதண்டாவாதம். பிராக்டிக்கல் அப்படின்னா பகவானை பிடிச்சுட்டு வாழறது மட்டும்தான் பிராக்டிக்கல், மற்றதெல்லாம் 2ஆம் பட்சம். உடம்புல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா உயிர் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால வாழ்ந்துட்டு இருக்கோம், உயிரை விட்டுட்டு மத்த எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அந்த மாதிரி பகவான்ற விஷயம் உயிர் மாதிரி. உயிரை விட்டுட்டு பணத்துக்கு எத்தனை வேணா நீங்க அலங்காரம் பண்ணுங்க, பயமா தான் இருக்கும். முதல்ல பேக் பண்ணலான்னு தான் தோணும். அழகா ரொம்ப அழகா இருக்கா இல்லையா, செத்து போன மாதிரியே தெரியல, தூங்குற மாதிரியே இருக்கு, அதுக்காக வச்சுட்டு பழத்துல தூங்குற மாதிரியே இருக்கான்னு வச்சுக்க முடியுமா? முதல்ல கலப்போம். அவ உசுரோட இருக்கா, ஆனா பேச்சு மூச்சு இல்ல, பேச்சே இல்ல, அதேமே இருந்தாலும் உசுரோட இருக்கான்னு ஆத்துல வச்சுட்டு இருக்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு, நிறைய வித்தியாசம் உண்டு. செத்து போய் தூங்குற மாதிரியே இருக்கிறவாளும் உண்டு, இருக்கும்போதே செத்து போன மாதிரி இருக்கிறவாளும் உண்டு, ரெண்டுமே உண்டு. ஆனா இருக்கிறவாள வச்சுக்கிறோம், போனவாள வச்சுக்கிறது கிடையாது. அதனால பிராக்டிக்கல் நிறைய விஷயங்கள், அதனால குருவுடைய விஷயங்கள்ல நமக்கு ஒரு பிடிவாதம் உட்கார்ந்து இருக்கு. இன்னொன்னு குரு ஒண்ணு சொல்லியாச்சுன்னா அதை தீர்க்க ஆலோசனை பண்ணணும், அதை உட்காந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்க கூடாது. அந்த உபன்யாசத்துல அவர் எப்படி சொன்னார், இந்த இடத்துல இப்படி கேட்டேன், இது அல்ல, அது கேட்கலாம். அந்த யோசனை சரியான பாதையில தீர்க்கமாக நம்ம கேட்கறதுல குருவிடத்துல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு கேட்கணும். இவருக்கு தெரியறதா பார்ப்போம்னு கேட்கக்கூடாது, அதான் பெரிய கஷ்டம். பரிசுத்த மகாராஜனுக்கு கிருஷ்ணலீலா நன்னா தெரியும், ஆனா தெரியாத விஷயங்கள் எல்லாம் கேட்டு இருக்கான். இவருக்கு தெரியறதா பார்க்கலாம், அவர் ஆழம் பார்க்கல. அவர் ஆழம் பார்க்காம 7 நிமிஷத்துல கிளம்பி போயிருப்பார் சுகபிரம்ம மகரிஷி. சரிடாப்பா உனக்கு பாகவதம் நன்னா தெரியும், என்ன விட நான் இதுக்கடா சொல்லணும், உனக்கு சத்துஸ்லோகி பாகவதம் தெரியும், நீ கிருஷ்ண கர்ப்பத்திலேயே பார்த்தவன், கிருஷ்ணனே உன்னை வளர்த்திருக்காப்பா, உன் குடும்பமே நல்லா கிருஷ்ண பக்தி பண்றது, சந்தோஷம், நன்னாரும் போயிட்டே இருப்பார். திட்டலாம் மாட்டார், கோச்சிக்க மாட்டார், யாராவது கிடைக்கிறாலும் நல்ல உபன்யாசம் பண்ணா கிளம்பி போயிடுவார், அவ்வளவுதான். அவருக்கு நஷ்டமே கிடையாது. அந்த குருவிடத்துல அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒரு புத்தி நமக்கு கம்பேர் பண்ணி பார்க்கறது. அந்த குரு சொல்றதுல அந்த குழந்தை மாதிரி இருந்து கேட்டுக்கணும், குழந்தை மாதிரி ஆலோசனை பண்ணணும். அப்ப டக்கு 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 டக்குன்னு ரகசியங்கள் புரியும். வேதவியாசர் எல்லாம் தெரிஞ்சவரா இருந்தாலும் குழந்தை மாதிரி கேட்கிறார். அதனாலதான் நாரதர் அவ்வளவு அழகா பாகவதம் சொல்றார். அதனாலதான் நாரதர் தன்னுடைய பூர்வ ஜென்ம விற்த்தாந்தம் வரைக்கும் உள்ளபடி சொல்றாருன்னா, வேதவியாசர் எனக்கு ஒன்னும் தெரியாது,
தான் வேதம் பிரிச்சதை மறந்துட்டார், மகாபாரதம் எழுதினதை மறந்துட்டார். எனக்கு ஒன்னும் தெரியாது, இப்ப நான் குழம்பி கிடக்கிறேன், எனக்கு தெளிவு வேணும்னு உட்கார்ந்தார். பாகவதம் கிடைச்சது. அதனால இந்த 2 குற்றங்கள் நம்ம குருவிடத்துல பண்றோம். அவருக்கு கொஞ்சம் பிராக்டிக்கலா போதாது, அவர் சொல்றது சரியா தப்பா, சரியா இருக்கிறத தப்பா சொல்ல மாட்டோம். தப்பா சொல்றதுக்கு கண்ணன் விட மாட்டான். ஒருவேளை அப்படியே தப்பா சொல்லி கொடுத்தாலும் தானாவே அந்த தப்புல இருந்து கண்ணன் திருத்தி பண்ணி வந்துடுவான். அது நாம ஜபத்துடைய பலம், சத்சங்கத்துடைய பலம், பக்தியுடைய பலம், பத்மநாபனுடைய பலம். அதனால அந்த பயமே வேண்டாம், இந்த பயமே வேண்டாம். ஒரு நாள் விஷயம் இல்லை. சத்குரு, சத்சங்கம், சத் சிஷ்ய சம்பந்தம்ன்றதுலாம் ஒரு நாள் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு விஷயம், ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால அந்த ஸ்ரத்தை வேணும், அந்த ஆசையோட கேட்கணும். ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை தன்னுடைய வாதத்தை தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் எத்திராஜ நிதானமா கேட்டுக்கிறார். எல்லாம் கேட்டுப்பா குரு, எப்ப கொட்டணுமோ கொட்டிடுவார். அழகா கேட்டுக்கிறார். பெண் பிள்ளையும் அழகா சொல்றா. அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டான் போலே, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. அடுத்து அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே, கல்வன் என்றேனோ லோககுருவை போலே, கடலோசை என்றேனோ பிரிய நம்பியை போலே. இதே தூத்துக்குடியா இருந்தா கட 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 கடன்னு சொல்லுவார் பெண்பிள்ளை வாக்கியம். இல்லையே, இதுவரை இது வந்து 3 நாளா சொல்லிட்டு இருக்க வாக்கியம் தான். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1.5-2 வாக்கியம் தான் சொல்றேன். 3 நாளைக்கு 6 வாக்கியம். எத்தனை சினிமா பாட்டு ஞாபகம் இருக்கு, எத்தனை பேர் திட்டினதெல்லாம் ஞாபகம் இருக்கு, எத்தனை மருந்து மாத்திரை பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எத்தனை டாக்டர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எத்தனை குப்பைக்காரன் இஸ்திரிக்காரன். நம்ம 30 வயசுல பார்த்த ஆளெல்லாம் 65 வயசு ஞாபகம் வச்சுக்கணும், 15 வயசு பார்த்த ஆளு 75 வயசு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 6 வாக்கியங்கள். அனந்தபுரம் புக், அது அனந்தபுர வாக்கியம், அப்பெல்லாம் கூட விட்டுலாம் பரவாயில்ல. அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போல, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போல, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போல, அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போல, கல்வன் என்றேனோ லோககுருவை போல, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. சுவாமி ராமானுஜர் ஆனந்தமா கேட்டு இருக்கார். பகு சத்தையோட அவள் சொல்லக்கூடிய விஷயங்களுடைய சாரத்தை அழகா கிரகிக்கிறார். அதுதான் மகாத்மாக்களுடைய குணம். அவளுடைய பிடிவாதத்தினால அவள் பேசினாலும் பேசக்கூடிய வார்த்தைகள்ல பிரயோஜனம் இருக்குன்றதுனால பகுஸ்ரத்தையோட கேட்டு இருக்க. பல சந்தர்ப்பங்கள்ல குழந்தைகள் தெளிவா பேசாது, ஆனால் ரசிப்போம். ஆனா பேசுறதே ஒரு அழகு அப்படின்னு. அதுபோல ராமானுஜர் ரசிக்கிறார். பெண்பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்றா. அடுத்த வாக்கியமும் சுவாமி ராமானுஜர் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே. திருமாலை ஆண்டான் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு பகவானத்துல பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணவர் சுவாமி ஆளவந்தார். சுவாமி ராமானுஜருக்கே தெரியாமல் ராமானுஜருக்கு அனுகிரகம் பண்ண பரமாச்சாரியர் சுவாமி ஆளவந்தார். ஆனா சுவாமி ராமானுஜரும் சுவாமி ஆளவந்தாரும் நேரடியா பார்த்து பேசல. அதனாலே சுவாமி ஆளவந்தார் தான் பரமபதிக்கிற சமயத்துல ராமானுஜருக்கு சேர வேண்டியதான சொத்துக்கள் அதெல்லாம் ஒரு 5 பேரை தனித்தனியா கொடுத்து நியமனம் பண்ணிட்டு போறான். எப்படி ஒரு ராஜா இருந்தான் அப்படின்னா, குழந்தை சின்னதா இருக்கு, ஆனா அவனுக்கு மரண காலம் சமீபம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த குழந்தையுடைய சொத்துக்களை தனக்கு நம்பகமான சில பேரிடத்துல கொடுத்து அவன் பக்குவம் வந்தாலும் அவன் இடத்துல கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி சுவாமி ஆளவந்தார் ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி அவளிடத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய தனத்தை, அந்த ரகசியத்தை, அந்த பக்தியுடைய அற்புதத்தை தன்னுடைய 5 சிஷ்யர்களிடத்துல கொடுத்தார். ஒருத்தர் பெரிய நம்பிகள், அடுத்தது பெரிய திருமலை நம்பிகள் சுவாமி ராமானுஜருடைய மாமா, அடுத்தது திருக்கோஷ்டியூர் நம்பி, அடுத்தது திருவரங்க பெருமாள் அரையர், அடுத்தது திருமாலை ஆண்டா. 5 ஆச்சாரியர்கள் உண்டு ராமானுஜருக்கு. பரமாச்சாரியர் அப்படின்னா சுவாமி ஆளவந்தார். இந்த 5 ஆச்சாரியர்கள் தான் சுவாமி ராமானுஜருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய ஆழத்தை காட்டி கொடுத்தார்கள். சுவாமி ராமானுஜர் சரியா சொல்லணும்னா ஸ்மார்த்தர்.
ஐயங்கார் கிடையாது. ஸ்மார்த்தர் ராமானுஜர். அது ஐயங்கார்கள் சொன்னா பிடிக்காது, ஆனா உண்மை அதுதான். நன்னா தெரியும். 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலேயே அவ்வளவு அழகா எழுதியிருக்கா. அந்த சுவாமி ராமானுஜருக்கு அத்தனை விசேஷமா சொல்லிக் கொடுக்க திருமாலை ஆண்டான் அப்படின்னு ஒரு மகாத்மா. அவர் சுவாமி ராமானுஜருக்கு திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்றார். திருவாய்மொழி சாமவேத சாரம். சாமவேதம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படியே நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பு தான் திருவாய்மொழி. சாமவேதம் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படியே திருவாய்மொழி. திருவாய்மொழி முதல் பாசுரம் தான் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் மருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரவரு சுடரடி தொழுது எழு என் மனனே. அவ்வளவு அழகா ஆழ்வார் சொல்றார். அந்த திருவாய்மொழி ரொம்ப ரகசியங்கள் உடையது. மேலெழுந்த வாரியா ஒரு அர்த்தம், வேதாந்த அர்த்தம் நிறைய உண்டு. இன்னைக்கும் திருவாய்மொழி மகாத்மாக்களிடத்துல காலக்ஷேபம் பண்ணிதான் கத்துப்பா. தானா ஒரு புஸ்தகம் எடுத்தோம், வாசிச்சோம், அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுட்டோம் அப்படி கிடையாது. மேலெழுந்த வாரியான அர்த்தங்கள் கிடைக்குமே ஒழிய சம்பிரதாய பூர்வமான அர்த்தங்கள், ரகசியார்த்தங்கள் எல்லாம் மகாத்மாக்களோட ஒரு சங்கம் வச்சுருந்தா தான் கிடைக்கும். அந்த மாதிரி திருக்கோஷ்டியை நம்பிதான் சுவாமி ராமானுஜரை திருமாலை ஆண்டான் இடத்துல திருவாய்மொழி பொருள் கேளும் அப்படின்னார். சுவாமி ராமானுஜரும் நித்தியம் திருவாய்மொழி பிரபந்தம் அவர் சொல்லி இவர் கேட்டு இருப்பார். ஏற்கனவே திருவாய்மொழி பிரபந்தத்துடைய விஷயங்கள் எல்லாம் பெரிய நம்பிகள் சொல்லியிருக்கார். ஆனா இன்னும் ஆழமான ரகசியங்கள், அதாவது PhD பண்ற மாதிரி இன்னும் அதுல இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் இந்த திருமாலை ஆண்டான் சொல்லித்தரார். ஒவ்வொரு நாளா அவர் சொல்றார், ராமானுஜர் கேட்டுக்கிறார். சில சில இடங்கள்ல திருமாலை ஆண்டான் வியாக்கியானம் பண்ணுவார். அப்ப சுவாமி ராமானுஜர் இப்படி இருக்காது, இந்த மாதிரி ஆளவந்தார் சொல்லியிருக்க மாட்டாரு, முன்னாடி பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் அர்த்தம் ஒத்து வரலையே அப்படின்னா சில சில இடங்கள்ல சொல்றார். உடனே திருமாலை ஆண்டான் பார்த்தார், கோபம் வந்துருச்சு. என்ன விஸ்வாமித்திர சிருஷ்டியா இருக்கு, அது தனக்கு தோன்றபடியெல்லாம் ஏதாவது அர்த்தம் சொன்னா இப்ப விஸ்வாமித்திர சிருஷ்டின்னு பேர். விஸ்வாமித்திர தனியா ஒரு லோகம் பண்றாருன்னு. அதனால விஸ்வாமித்திர சிருஷ்டி, அது வைஷ்ணவ சம்பிரதாயத்து வார்த்தை. தனக்கு தோன்றபடி ஏதான ஒரு அர்த்தம் பண்ணி யாராவது காலக்ஷேபம் உபன்யாசம் பண்ணா இதெல்லாம் விஸ்வாமித்திர கூட்டம்னு போயிடும். அது விலை கிடையாது. தனக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டு கிடக்கு, சம்பிரதாயத்தை விட்டாச்சு, பெரியவா சொன்னதெல்லாம் விட்டு தனக்கு தோன்றதெல்லாம் இட்டு கட்டின்னு இருக்கு. அது பேர் விஸ்வாமித்திர சிருஷ்டி. சரியா சொன்னா கதை பண்றது அப்படின்னும், சும்மா கதை பண்ணாதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி தனக்கு தோன்றபடி எல்லாம் ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறது பேர் விஸ்வாமித்திர சிருஷ்டி அப்படிங்கிறது. திருமாலை ஆண்டான் பார்த்தா நிறைய இடங்கள்ல ராமானுஜர் இந்த மாதிரி இருக்காது, ஆளவந்தார் இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னா சொன்னா கோவம் வந்துருக்கு. இந்த பையன் ஆளவந்தாரையே பார்த்ததுல நம்ம நேரடியா பார்த்துக்கோம், நேரடியா ஆளவந்தார் விஷயத்தை கேட்டிருக்கோம். இவர் ஆளவந்தார் எப்படி சொல்லியிருக்க மாட்டார், அப்படி சொல்லியிருக்க மாட்டார், இவர் எனக்கு பாடம் எடுக்கிறேன், நான் இவருக்கு பாடம் எடுக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுண்டு இந்த திருமாலை ஆண்டான் திருவாய்மொழி சொல்றத நிறுத்திட்டார். சுவாமி ராமானுஜருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப வருத்தப்பட்டார். சரி ரங்கா, எனக்கு திருவாய்மொழி கேட்கணும்னு ஆசையா இருந்தது, நீயே தான் திருப்பி தொடங்கி வைக்கணும். நிறைய விஷயங்கள் நமக்கு தடப்பட்டு போயிடும். தடப்பட்டு திரும்பி சரியாகணும் அப்படின்னு நம்ம பிரயத்தனம் நடக்காது, பகவத் கிருபையினாலதான் நடக்கும். அதுவும் பக்தி சம்பந்தமான சத் சங்கம், சத் விஷயங்கள், பஜனை, நாம எதுவா இருந்தாலும் பகவானே கிருபை பண்ணாதான் சத்காரியங்களை தொடங்க முடியும். இப்ப நம்ம ஒரு பாகவதம் நடக்கிறது அப்படின்னா அவன் கிருபை பண்ணாதான் அது சுகமா நடக்கும். காட்டுல கல்யாணம் பண்ணிடலாம் ஒரு விஷயம் இல்லை, காது குத்திடலாம் பெரிய விஷயம் இல்லை, 10 பேரை கூட்டு ஒரு சமாதானம் பண்ணலாம் பெரிய விஷயம் இல்லை, ஒரு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணிடலாம் பெரிய விஷயம். சாப்பிடுறது தானே வரா, அதுக்கு மேல ஒன்றும் வேலை கிடையாது. இது பகவத் விஷயம். பகவான் அல்லவா வரான், பகவான் வரானா அவனோட பக்தர்கள் எல்லாரும், பாகவதம்லாம் அத்தனை பக்தர்கள் நம்ம மாத்துக்கு வராளே, அத்தனை பேர் பாகவத சொல்லக்கூடிய அத்தனை விதமான பக்தர்கள், சுகபிரம்மத்திலேருந்து பரீட்சத்திலே அத்தனை பேரும் வராள். ராமாயணம் சொல்றோம்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா பக்தாலும் வராளே. அதை தவிர ராமனை வசிக்கும்படியான தியாகராஜன் முதற்கொண்டு பத்ராச்சல ராமதாஸ், ராம சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் வந்துருவார். ஆசிரியர் வைபவம் சொல்லணும்னா ஆசிரியர் கூட அவர் பிடிச்ச ஆள் அத்தனை பேரும் வந்துருவார், துளசிதாசன் எல்லாரும் வந்துருவார். அதனால பகவத் விஷயம்ன்றது பகவத் கிருபையினாலே தான் நடக்கும். அதனால சுவாமி ராமானுஜர் அழகா பிரார்த்தனை பண்ணிட்டார், ரங்கா திருவாய்மொழி காலக்ஷேபம் நின்று போயிடுத்து, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருந்தார். இந்த விஷயம் திருக்கோஷ்டிய நம்பிக்கை தெரிஞ்சிருத்து. ரொம்ப கடுமையான ஒரு ஆச்சாரியம், நிஜமா அந்த மாதிரி ஆச்சாரியம் தான் வேணும் திருவனந்தபுரத்துக்கு. அப்படி ஒரு கடுமையான ஒரு ஆச்சாரியம் தான் அவசியம். அப்பதான் திருவனந்தபுரம் வாசிகள் அடங்குவார். இது அடங்காத கூட்டம். இது நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காது, ரொம்ப அது வருத்தம். பத்மநாபன் அப்படி ஜொலிக்க வேண்டாம்னா
அதெல்லாம் பத்மநாபன் கோஷ்டினா அப்படி தனியா தெரிய வேண்டாமா? பன்றிபுரத்துல ஒரு ஆள் நீங்க தனியா பார்த்தா கண்டுபிடிச்சுடலாம். தனியா தெரியவாவா எப்பேற்பட்ட கூட திருப்பதி வரட்டும், எங்க வேணா வரட்டுமே, தனியா கண்டுபிடிச்சா பாண்டரங்க பக்தர்கள் கோஷ்டி அப்படின்னு. உங்களை ரெண்டாவது யோசிக்கவே வேண்டாம் அவளை பத்தி. பிருந்தாவனத்தை வரணும், ரஜவாசின்னு கண்டுபிடிச்சுடலாம். அந்த மாதிரி தெரியணும். அந்த அந்த பத்மநாப கூட்டம் அப்படின்னு தெரியும்படியான அந்த பத்மநாப ஸ்மரணம் இருக்கணும். அதோ திருவனந்தபுர வாசிகள் மேல கோபத்துல சொல்றேன் நினைக்காதீங்க, துக்கத்துல சொல்றேன். பத்மநாபன் பிரியப்பட்டு வச்சிருக்கானே, அப்ப பத்மநாபனுடைய பெருமை பிரகடனமாகும்படியா அனந்தபுர வாசிகள் இருக்கணும். அதுதான் பத்மநாபனுக்கு மரியாதை. அப்பதான் பத்மநாபனுக்கு பெருமை. இல்லை அப்படின்னா பத்மநாபனுக்கு நம்ம ஒரு அபச்சாரம் பண்றோம், அது சரி கிடையாது. அதனால அந்த நிதானம், அந்த ஒரு ஸ்ரத்த வேணும். ஆச்சரியம். திருக்கோஷ்டி ரொம்ப அசாத்தியமான ஒரு ஆச்சாரியம், எதற்கும் அசரமாட்டார். சுவாமி ராமானுஜரையே 17 தடவை திருப்பி அனுப்பின ஒரு ஆச்சாரியம். நம்மளால எத்தனை தடவை அனுப்புவது தெரியாது, எத்தனை ஜெண்டா அனுப்புவார்னு தெரியாது. சுவாமி ராமானுஜருக்கே 17 தடவை அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியம் திருக்கோஷி நம்பி. நம்ம எல்லாம் அவர் ஆச்சாரியம் இல்லைன்னு சொல்லிடும், அப்படி ஒரு ஆச்சாரியம் அவர். லௌகீகமான பெருமைக்கோ கூட்டத்துக்கோ எதுக்கும் மயங்காம சம்பிரதாயத்திலையும் பகவானிடத்திலையும் அதீத பக்தி. பகவானே வளைஞ்சு கொடுன்னு சொன்னா கூட வளைஞ்சு கொடுக்காத ஒரு ஆச்சாரியம். அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு ஆச்சாரியம். ராமானுஜன் அந்த பாடுபடுத்தின ஒரு ஆச்சாரியம். அவருக்கு தெரிஞ்சு போயிடுது மாதிரி காலக்ஷேபம் நின்று போயிடுது. காலக்ஷேபம் அப்படின்னு சொல்லுவா. காலக்ஷேபம்னா காலத்தை நல்ல முறையில விரயம் பண்றதுக்கு பேர் காலக்ஷேபம்னு பேர். ஆச்சாரிய புருஷால ரகசியார்த்தம் சொல்லுவா, நம்ம உட்காந்து கேட்டோம்னா அதுக்கு பேர் காலக்ஷேபம் அப்படின்ட்டு. உபன்யாசம் அப்படின்னா பொதுவா எல்லாரும் உட்கார வச்சுட்டு ஏதோ பாகவதம் ராமாயணம் பெருசா அதனுடைய ரகசியங்களுக்கு போகாம மேல எழுந்த வாரியா சொல்றதுக்கு பேர் உபன்யாசம். அந்த மாதிரி நிறைய அர்த்தம் உண்டு. காலக்ஷேபம் அப்படின்னா எல்லா ரகசியத்தையும் பட்டவர்த்தனமா உள்ளபடி இந்தா அப்படின்னு கொடுக்கறதுக்கு பேர் காலக்ஷேபம் அப்படின்னு பேர். ஹோட்டல்ல சாப்பிடுறது அம்மா கையில சாப்பிடுறது இருக்க வித்தியாசம், அவ்வளவுதான். நிறைய வித்தியாசம். காலக்ஷேபம் அம்மாவே எடுத்து வாயில ஊட்டி விட்டு இந்தா இது சாப்பிடு, உனக்குன்னே பண்ணிருக்கேன், வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லது, மூளைக்கு நல்லது எல்லாம் சொல்றாரு. ஹோட்டல்காரன் சார் வெண்டைக்காய் போட்டுக்கணும் சார், மூளைக்கு நல்லது சார் அப்படி சொல்லலாம் போறான். அது உபன்யாசம், அவ்வளவுதான். காலக்ஷேபம் வேற, உபன்யாசம் வேற. சொற்பொழிவாளர்கள் பண்றதெல்லாம் உபன்யாசம். மகாத்மாக்கள் ஆச்சாரிய புருஷாலோட சம்பந்தப்பட்டவா பண்றதெல்லாம் காலக்ஷேபம். அது ஆத்மாவுக்கு. அதெல்லாம் மற்றதெல்லாம் புத்திக்கு வேலை. புத்தியில அப்படிங்கிறது ஒரு அழகா சொன்னாலே அப்படின்னு ஒரு புத்தியில ஒரு ஆலோசனை. அதுக்கு மேல அது ஆத்மாவுக்கு இறங்காது. ஆத்மாவுக்குள்ள இறங்கணும், அது உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு காலக்ஷேபம். மகாத்மாக்களோட சம்பந்தப்பட்ட பெரியவா பேசுறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் பேசினார்னா வெளிநாட்டுக்காரன் கூட பயங்கரம் அப்படின்னா அது உள்ள ஆத்மாவை போய் ஒரு கொடையிறது. எத்தனையோ பேர் இந்து தர்மத்தை பத்தி விவேகானந்தருக்கு முன்னாடி பல பேர் பேசியாச்சு. விவேகானந்தருக்கு முன்னாடி மாநாடு, அதுக்கப்புறம் முன்னாடி நடந்துட்டு எத்தனையோ பேர் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கா இந்த சர்வ மத மாநாடுல. ஆனா விவேகானந்தர் போல யாரும் பேசல. ஏன்னு கேட்டா அது ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சம்பந்தம். இந்த சம்பந்த பலத்துல அவர் உள்ள போய் அப்படி ஒரு தட்டு தட்டுறதா, தூங்கிட்டு இருக்க போய் ஒரு அப்படி உள்ள போய் தட்டுறதா. வெளியில சும்மா மூளைக்கு வேலை கிடையாது, மூளைக்கு வேலை கிடையாது, உள்ளுக்குள்ளே இருந்து தூண்டுறது. அதனால அந்த காலக்ஷேபம் நின்று போயிடுத்து அப்படின்னு சொல்லி திருக்கோஷ்டியை நம்பி கவலைப்படுறார். அது திருவாய்மொழி காலக்ஷேபம் ரொம்ப நன்னா இருக்கும். திருவாய்மொழி முழுக்கவே ரொம்ப நன்னா இருக்கும். அதுலதான் கங்குலும் பகலும் கந்து இளறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும், இதெல்லாம் திருவாய்மொழி. இப்ப அனந்தபுர பாசுரம் எல்லாம் சொன்ன இதெல்லாம் திருவாய்மொழி தான். அனந்தபுர பாசுரம் எல்லாம் சொல்றோம், கெடுபடவாயெல்லாம் கேசவா என்ன ஸ்வயம் திருவாய்மொழி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆழ்வாருடைய பாசுரங்கள் ரொம்ப விசேஷம். மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள், அதுவும் திருவாய்மொழிதான். பத்துடையடியவர்களியவன் பிறர்களுக்கரிய வித்தகன், திருவாய்மொழி. நவதில் பாசுரம் எல்லாம் திருவாய்மொழிதான். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞான மலம் தவிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழனம் வினை ஓயுமே, திருவாய்மொழி. எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீ நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின், திருவாய்மொழி. நிறைய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பாசம் எல்லாம் நிறைய பாசம் திருவாய்மொழி தான். எல்லா பெரியவாளுமே திருவாய்மொழி சொல்லாம வைஷ்ணவாளுக்கு உபன்யாசம் பண்ண தெரியாது, காலக்ஷேபம் பண்ண தெரியாது. அந்த மாதிரி ஆச்சரியமானது திருவாய்மொழி. அதுவும் ஆளவந்தாருடைய சிஷ்யன் திருமாலையாண்டான் சொல்லி கேட்கறது அப்படி இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா ஆளவந்தாருடைய தாத்தா ஸ்ரீமன் நாதமுனிகள் தான்
அதிவிசேஷமா நம்மாழ்வாரத்துல நேரடியா திருவாய்மொழி கேட்ட இரண்டாவது ஆள். முதல் ஆள் மதுரகவி ஆழ்வார், இரண்டாவது ஆள் நாகமணிகள். வேற யாருமே சுவாமி நம்மாழ்வாரத்துல நேரடியா திருவாய்மொழி கேட்டவாளே கிடையாது. நல்லா ஞாபகம். அப்ப அந்த ஆள் வந்தாருக்கு அவ்வளவு திருவாய்மொழி தெரியும். அப்ப அவருடைய சிஷ்யனாகிய இந்த திருமாலை ஆண்டானுக்கு அவ்வளவு தெரியும். அப்ப அந்த வம்சத்துல வந்த வாசுதேவாச்சாரியருக்கு அவ்வளவு தெரியும். நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ரத்தத்திலேயே இருக்கும் அவளுக்கெல்லாம் திருவாய்மொழி. ரத்தத்திலேயே ஊறி கிடக்கிற விஷயம், சும்மா இல்ல. சரளமா வரது அப்படின்னா அந்த ஜீன்ல உட்கார்ந்து இருக்காது. அப்படி பரம்பரை 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 பரம்பரையா அப்படி உள்ள ஓடிண்டே இருக்கு. அந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு பிரபந்தம் திருவாய்மொழி. அது காலக்ஷேபம் எவ்வளவு விஸ்தாரமா சொன்னா திருவாய்மொழிய மகாத்மியம் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக இவ்வளவு சொல்றேன். எத்தனையோ பாசனங்கள் சொல்றேன். நம்மாழ்வார் சொன்னது முக்காவாசி அடியேன் சொல்லக்கூடியது எல்லாமே திருவாய்மொழி பாசனங்களா வரும். நம்மாழ்வாரை பத்தி நான் சொல்றது எல்லாமே முக்காவாசி திருவாய்மொழி பாசனங்களை கொண்டுதான் சொல்றேன். உண்ணும் ஒரு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை, அதுவும் திருவாய்மொழி தான். ஓடி ஓடி பல் பிறப்பும் பிறந்து மற்றோ தெய்வம் பாடி ஆடி பல்படிகால் வழியேறி கண்டி கூடி நின்று வானவரையத்த திருக்குறுகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே திருவாய்மொழி தான். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லைன்னு ராமானுஜர் பெருமையை சொன்னதும் திருவாய்மொழி தான். ரொம்ப விசேஷமானது திருவாய்மொழி. அவனுடைய காலக்ஷேபம் நின்று போயிடுது அப்படின்னு உடனே திருக்கோஷி நம்பி கிளம்பி வராராம். திருக்கோஷின்றது மதுரைக்கு அந்த பக்கத்துல இருக்கு. அங்கேருந்து ஸ்ரீரங்கம் இந்த காலம் மாதிரி ஒரு ட்ரெயினை பிடிச்சோ இல்லாட்டி ஒரு பஸ்ஸை பிடிச்சோ ஒரு காரை பிடிச்சோ 2 மணி நேரத்துல போயிடலாம் அப்படின்லாம் கிடையாது. அப்படி நடந்தே வருவா பெரியவாள்லாம். வரவையில என்னென்ன திவ்ய தேசம் மட்டும் அதை சேவிச்சுட்டே அப்படி வருவா. அவர் திருக்கோஷியா கிளம்பும்போது வரும்போது கல்லறையை பார்ப்பார், அப்படி கூட பார்ப்பார், அப்படி போற வழி யாரெல்லாம் அப்படி பார்த்து அப்படியே ஸ்ரீரங்கத்துக்கு போவார். அது வழக்கமா வச்சு எங்கேயாவது இப்படி போறேன், இப்படி அலைஞ்சிட்டு தான் இருக்க போறோம். மேலூர் போற வரைக்கும் அலைஞ்சிட்டே இருக்க போறோம். போறவே என்னெல்லாம் உண்டு அப்படி அப்படி பிளான் பண்ணிக்கணும். எங்க குருவாயூர் போனாலே காத்தால இறங்கணும், இங்க ட்ரெயினை பிடிக்கணும், காலங்காத்தால இறங்கணும், 8 மணிக்கு தரிசனத்தை பார்க்கணும், 10 மணிக்கு சாப்பிடணும், திருப்பி 12 மணிக்கு 1 மணிக்கு அடுத்த ட்ரெயின் பிடிக்க சாயங்காலம் ஓடிக்கணும். அவ்வளவுதான். குருவாயூர் போயிட்டு வந்தாச்சு. எவ்வளவு இருக்கு கொட்டி கிடக்கு விஷயங்கள், நிறைய அனுபவிக்கணும். இது எப்படியே நம்ம காலம் தள்ளி போட்டு போயிட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், வயசாயிடும். அப்புறம் பொறுப்புகள் அதிகமாயிடுச்சு, அங்கங்க நகர முடியும். அப்புறம் பொறுப்புகளே வாழ்க்கையா போயிடும், அப்புறம் வாழ்க்கையே சுமையா போயிடும், அப்புறம் சுமையே தலையெழுத்தா போயிடும், அப்புறம் ஜீவிதமே பாரமா இருக்கும். அதனால எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ இந்த சம்சாரம் ஓயாது. யாரும் திருந்த போறது கிடையாது. அவ பாட்டுக்கு அவ வருஷத்துல இருக்கான், அவ பாட்டு வருஷம் பகவானை பிரார்த்தனை அவன் நடத்தி கொடுப்பான். நம்ம சொல்லி யாரும் மாற போறது இல்லை. நம்ம அழுகைக்கு வாழ்க்கை ஒரு வலையும் கிடையாது. நம்ம அழுது எத்தனை பேர் மாத்திருக்கோம் சொல்லுங்க. நம்ம அழுது நம்ம கண்ணு வெளிச்சதுதான் மிச்சம். நம்ம அழுது நம்ம குழம்பினர் தான் மிச்சம். பகவானத்துல பிரார்த்தனை பண்ணாலும் எதுவும் மாற போறது கிடையாது. யாரும் மாற போறது கிடையாது. யாரும் விட்டு கொடுக்க போறது கிடையாது. அதனால பகவானுடைய கோவில்களுக்கு போய் அவனிடத்துல பிரார்த்திக்கிறது பகு உத்தமமான காரியம். திருக்கோஷியை நம்பி அழகா கிளம்பி ஸ்ரீரங்கம் வந்துட்டார். அழகா சுவாமி ராமானுஜர் சேவிச்சார். அழகா போய் ரங்கநாதன் எல்லாம் பார்த்தார். அழகா முடிச்சுட்டு திருமாலை ஆண்டான் அவருடைய கிரகத்துக்கு வர்றாரு. திருமாளிகை அப்படின்னு சொல்லுவோம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. ஆசாரிய புருஷா மகாத்மாக்கள்லாம் இருக்கும்படியான வீட்டை கிரகத்தை திருமாளிகை அப்படின்னா திருபொருந்திய மாளிகையா. ஸ்ரீமான்னு சொல்ற மாதிரி ஸ்ரீ பொருந்திய கிரகம், அதனால திருமாளிகை அப்படின்னு பேர். அந்த மாதிரி திருமாளிகைக்கு திருமாலை ஆண்டானுடைய திருமாளிகைக்கு அழகா வர. இன்னைக்கும் திருக்கோஷ்டியூர்ல திருக்கோஷ்டியூர் நம்பி வாழ்ந்த திருமாளிகை இன்னைக்கும் இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர்ல, அதே மாதிரி காஞ்சிபுரத்துல சுவாமி ராமானுஜர் வாழ்ந்த திருமாளிகையில ஒரு மண்டபம் மாதிரி கட்டிட்டா. நிறைய இடங்கள்ல அந்த மகாத்மாக்கள் வாழ்ந்த திருமாளிகை உண்டு. சந்துக்காராம் வாழ்ந்த வீடு இன்னைக்கும் தேகுல இருக்கு. பன்றிபுரத்துல இன்னைக்கும் ஸ்ரீ நாமதேவர் வாழ்ந்த கிரகம் இன்னைக்கும் இருக்கு. நிறைய இடங்கள்ல அந்த மகாத்மாக்கள் வாழ்ந்த இடங்கள்லாம் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. இந்த மாதிரி திருமாளிகைக்கு போற திருமாலை ஆண்டன் அழகா இவர் நமஸ்காரம் பண்ண, அவர் இவர் நமஸ்காரம் பண்ண, 2 பேரும் பரஸ்பரம் ஆளவந்தாளுடைய சிஷ்யர்கள் தான். பரஸ்பரம் நமஸ்காரம் பண்ணிட்டு அதெல்லாம் பாகவதாளுடைய உத்தம குணம். அவளுக்குள்ள இருக்க தெய்வத்தை இவா நமஸ்காரம் பண்ணுவா, இவாளுக்குள்ள இருக்க தெய்வத்தை அவ நமஸ்காரம் பண்ணுவா. அது ஒரு சுகம், அது ஒரு பரமானந்தம். எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட முடியாது, எல்லாரும் நமஸ்காரம் பண்ணவும் கூடாது. அது அதோட கஷ்டம். அது எங்களை மாதிரி இருக்கோ எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாங்கள் எங்களை எத்தனை பேர் நமஸ்காரம் பண்ணா நாங்க யாரையுமே டக்குமே நமஸ்காரம் பண்ணிட முடியாது. ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா தான் நமஸ்காரம் பண்ணிடும். ஆச்சரியம். அந்த 2 பேரும் பரஸ்பரம் நமஸ்காரம் பண்ணிண்டா சேவிச்சின்றார்கள். அழகா உடனே திருக்கோஷ்டியூர் நம்பி கேட்டா எப்படி இருக்காள், சௌக்கியமா, திருமேனி பாங்கா, அதெல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாய வார்த்தை. திருமேனி பாங்கா அப்படின்னு தான். திருமேனின்னா திருவாகிய தேவியும் பகவானும் இருக்கும்படியான மேனி, அதனால திருமேனி. கேரளாடி உண்டு திருமேனி 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 திருமேனி, வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வார்த்தை அது திருமேனி.
பாங்கா அப்படின்னா சௌக்கியமா இருக்கா, ஆரோக்கியமா இருக்கா, திருமேனி பாங்கா. அதாவது திருமேனி பாங்கான்னா உடம்பு சொல் பேச்சு கேட்கறதான்னு அர்த்தம். நம்மளெல்லாம் கேட்கவே கூடாது. அது சொல் பேச்சு நம்ம கேட்டு இருக்கோம், நம்ம சொல் பேச்சு அது கேட்கறதே கிடையாது. அதனால பெரியவாளை பாக்கப்படுறது திருமேனி பாங்கா அப்படின்னு கேட்கணும் ஒழிய யாராவது வைஷ்ணவால பாக்கிறவள திருமேனி பாங்கா திருமேனி பாங்கான்னு அதுல திருமேனி பாங்கா அது கடல்ல அலையிறது. அது எங்க பாங்கா இருக்கு? பாங்கா இருந்தா தொந்தரவு இல்லை, அவருக்கு தொந்தரவு இல்லை, அடுத்த வாழ்க்கை தொந்தரவு இல்லை. அது பாங்கில்லாம இருக்கிறதானே கஷ்டம். அந்த மாதிரி திருமேனி பாங்கான்னா சொன்னார் பகவத் கிருபையினால் பரம பாங்கே தேவருக்கு திருமேனி பாங்கா. பரஸ்பரம் குசலம் விசாரிச்சார். அவர் திருவாய்மொழி காலக்ஷேபம் எவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கு நின்று பேருக்கு நன்னா தெரியும் இருக்கு. திருக்கோஷி நம்பிக்கை நன்னா தெரியும். ஆனா இது ஒரு இங்கீதம். இங்கீதம் ஏன் நிறுத்தியால அப்படி கேட்கக்கூடாது, கேட்கற தப்பு கிடையாது, ஆனா கேட்கக்கூடாது, அது இங்கீதம். நம்ம அப்படிதான் கேட்கிறோம் இன்னைக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல பல இடங்கள் நான் மனுஷா பேசுறதை கவனிக்கிறது, இங்கீதம் இல்லாத வார்த்தைகள். உங்களுக்கு அவளுக்கு எவ்வளவு வேணா உரிமை இருக்கட்டும், எவ்வளவு வேணா அவங்க மேல உரிமை வச்சுக்கட்டும், ஆனா அந்த கேட்கிற கேள்விகள்ல ஒரு இங்கீதம் வேணும். அது ரொம்ப உங்க திருட்டு போயிருக்காமே அப்படின்வா, அவளை நொந்துக்க உட்கார்ந்து இருப்பா, கீழே இருந்து கை உடஞ்சு விடுத்தாமே அப்படின்வா. இப்ப ஆரோக்கியம் சௌக்கியம் அப்படி நிஜமாவே இன்னைக்கு அந்த இங்கீதம்ன்ற விஷயமே இல்லாம போயிடுச்சு. வயசான வாழ்ல குழந்தை வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அழகா கேட்கிற திருவாய்மொழி காலக்ஷேபம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு கேட்கிற எவ்வளவு தூரத்துல இருக்கு அது நின்று போயிடுச்சு. இந்த பாசுரத்தோட நின்று இருக்கு அப்படின்னா அரியா காலத்துள்ளேன்னு ஒரு பாசுரத்தோட நின்று போயிடுச்சு. ஒரு கேட்டார் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாம் தெரியும் விஷயம் எல்லாம் பூரணமா தெரிஞ்சுட்டு வந்து கேட்கிறார். அதெல்லாம் ஒரு அழகு, அதெல்லாம் மகாத்மாக்களுடைய குணம். உடனே அவர் சொன்னார், இல்ல அது சுவாமி ராமானுஜர் கொஞ்சம் விஸ்வாமித்திர சிருஷ்டி, தனக்கு தோன்றபடி எல்லாம் அர்த்தம் சொல்றார் திருவாய்மொழிக்கு. நான் ஆளவந்தார் சொன்ன அர்த்தங்கள் நான் கேட்டதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், அவர் புதுசு புதுசா ஒரு அர்த்தம் இப்படி இருக்காது அப்படி இருக்கணுமே, ஆளவந்தார் இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு என்றார். அது கொஞ்சம் சரியா படலே சுவாமி, அதனால அடியனுக்கு கொஞ்சம் மனசை ஒத்துக்கல, அதனால அந்த பாசுரத்துக்கு அப்புறமா திருவாய்மொழி காலக்ஷேபம் தொடரல இப்போதைக்கு அப்படின்ட்டார். உடனேயே திருக்கோஷி அம்பிகார் என்னென்ன பாசுரத்துக்கு அவர் எப்படி எங்கெல்லாம் விபரீதமா அர்த்தம் சொன்னார், உங்களுடைய அர்த்தத்துல விஸ்வாமித்திர சிருஷ்டின்னு அங்கெல்லாம் சொல்லுங்க. உடனே அவர் அந்த பாசுரம் எல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சு அவர் எப்படி எல்லாம் அர்த்தம் தப்புப்பா சொன்னாரு அப்படி நினைச்சிருக்காரு, அதெல்லாம் கரெக்டா ஒவ்வொன்னா சொல்லிட்டே இருந்தார். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு திருக்கோஷி நம்பி சொன்னார், இந்த மாதிரி அர்த்தங்கள் ஆளவந்தார் சொல்ல அடியேன் கேட்டிருக்கேன் அப்படின்னு. எனக்குதான் தெரியும் நினைச்சிடப்படாது. நம்ம என்ன ஞாபகம், குரு ஒரே விஷயத்த 10 பேர்கிட்ட பேசினாலும் 10 பேருக்கு அவாவ பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுவான். என்கிட்ட சொன்னா நீ வளராதுன்னு சொல்லப்படாது, அவளுக்கு ஏற்ற மாதிரி அவாகிட்ட பேசியிருக்கோம். இது மாத்தி பேசுறதுன்னு அர்த்தம் இல்லை, அவாவாளுக்கு தகுந்தா போலே. இப்போ ஊருக்கெல்லாம் போறோம், எல்லாம் பேசிட்டு இருக்கோம், பெரியவாள்லாம் பேசிட்டு இருக்கோம், அங்க போறோம், அதுக்கப்புறம் அங்க போறோம், ஒரு 10 நாள் ஆகும், இந்த மாதிரி எங்கெல்லாம் எல்லாம் அப்படி பேசணும். உட்காந்து என்னப்பா எங்கப்பா போறோம், அம்மா எங்கப்பா போறோம், அதுவா வந்து டாடா போறோம், ஊருக்கு போறோம், எங்கெல்லாம் போறோம், அங்க போறோம், மலை மேல போறோம், அங்க தண்ணி இருக்கு, அப்படி அதுக்கு தகுந்தா போல சொல்றோம் இல்லையா. ஆனா ஊருக்கு போறோம் ஒரு விஷயம் தான், ஆனா அதுக்கு தான் எப்ப போறோமா, பிளைட்ல போறோமா, ட்ரெயின்ல போறோமா, பஸ்ல போறோமா, எத்தனை மணிக்கு போறோம், என்னைக்கு வருவோம், உனக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னு போறோம், உனக்கு எக்ஸிபி ஸ்கூல் திறக்கிறது முன்னாடி அதுக்கு அப்படி சொல்லுவோம். அத்த நாட்டு நம்ம பேசணும் அப்படின்னா 10 நாள் லீவ் இருக்கு, அந்த சமயம் நடுவில் 4-5 நாள் லீவ் வருது, அது கூட 5 நாள் எக்ஸாம் பண்ணிட்டு அப்படி போவோம். ஆபீஸ் பேசணும் அப்படி பேசுவோம், குழந்தைக்கு ஸ்கூல் எக்ஸாம் அதோட போறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். சொன்னாலும் ஒரு அவர் தகுந்த மாதிரி சொன்னாங்க. அதுபோல குருவானவர் ஒவ்வொரு இடத்திலையும் பேசுறார், ஒரே விஷயத்தை பேசினாலும் அவரவர்கள் பக்குவத்துக்கு தகுந்தா போலே. சமயத்துல பார்த்தா கணவன் மனைவிக்கு அட்வைஸ் பண்ணுவோம், மனைவிக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவோம், கணவனுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவோம். 2 பேருக்கு ஒரே மாதிரி அட்வைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஸ்திரீ தேகம், அது புருஷ தேகம். இந்த மனசு வேற, அந்த மனசு வேற. இவ உலகத்தை பாக்குற முறை வேற, அவ உலகத்தை பாக்குற முறை வேற. என்ன ஞாபகம், 2 பேரும் எதிர்க்கு என்னதான் இழுக்கிறான். 2 பேரும் ஒரே பக்கம் பாக்குறதே கிடையாது. ஆணுக்கு பெண்ணெடுத்த ஒரு ஈர்ப்பு பெண்ணுக்கு ஆனது, நான் 2 பேரும் எதிர்க்க நிக்கிறேன். அப்ப இவா பாக்குற உலகம் இப்படி பாக்குறா. இப்ப நாங்க உட்கார்ந்து இருக்கேன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு பின்னாடி இருக்கிறது எனக்கு தெரியாது. உங்களுக்கு எனக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாம் எனக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. பார்வையே மாறுபடுறது. அதுக்கேற்ற மாதிரி சிந்தனை, வாழ்க்கை, எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். ஒரே விஷயத்த ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ எடுத்துக்கிற விதம் வேற, புருஷன் எடுத்துக்கிற விதம் வேற. ஒரே குழந்தையோட விஷயத்துல அப்பா எடுக்க முடிவு வேற, அம்மா எடுக்க முடிவு வேற. அதுக்கேற்ற மாதிரி குழந்தை சமத்தா விளையாடிடும். அது பகுசமத்து குழந்தைகள். அம்மா சாப்பிட்டுக்கணும் அந்த பக்கம் ஒதுங்கிடும், அப்பா சாப்பிட்டுக்கணும் இந்த பக்கம் ஒதுங்கிடும்.
கிளீனா அழகாக அடிச்சுட்டு போயிட்டு விளையாடிட்டு. அதனால ஒரே குரு ஒரே விஷயத்த பல பேரிடத்துல பல சிஷ்யாடத்தை பேசும் பொழுதும் அவாவாளுக்கு தகுந்தா போல பகவத் சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அதனால திருக்கோசி நம்பி சொன்னா, சுவாமி ராமானுஜர் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நீ விஸ்வாமித்திர சிருஷ்டின்னு சொன்னீரே, அத்தனையும் ஆளவந்தா சொல்ல அடியேன் கேட்டிருக்கேன் அப்படின்னு. உடனே திருமாலை ஆண்டான் அசந்து போனார். உடனே திருக்கோசி நம்பி சிரிச்சுட்டே சொன்னார், ஏதோ நீர் திருவாய்மொழி சொல்றீர், அவர் கத்துக்கிறார் நினைச்சுடாதீங்கோ. சாந்திபணி இடத்துல கண்ணன் வேதபாடம் படித்தா போலே ராமானுஜர் உம்மிடத்துல திருவாய்மொழி படிக்கிறார், ஞாபகம் இருக்கட்டும். சாந்திபணி இடத்துல போய் கண்ணன் வேதபாடம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவன் புருஷோத்தமன், புருஷசுத்த நாயகன், வேதநாயகன், வேதநாதன். இவன் போய் சாந்திபணி இடத்துல படிக்கிறதுன்றது குரு பெருமை. ஒரு குருவை ஆசிரியிச்சு எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தானே ஒழிய அவனுக்கு வேதமே தெரியாம அப்பதான் முதல் ஆனா புருஷ சூக்தம் எல்லாம் பூசா கத்துண்டு ஸ்ரீ சூக்தம் எல்லாம் கத்துன்னு அவன் ஜபிச்சு என்ன பண்ண போகணும்? அவன் என்ன மந்திர புருஷம் பண்ண போறான்? அவன் புருஷ சூக்தம் சொல்லி அவனுக்கு என்ன போறது? சகசிர சீர்ஷா புருஷன் அவன் உட்காந்து ஜபிக்க வேணுமா? அவனுக்கு என்ன அவசியம்? அவன் தான் சகசிர சீர்ஷா புருஷக, சகசிராட்சன் அவன் தான், சகசிரபாதன் அவன் தான். அவன் உட்காந்து சகசிர சீர்ஷா புருஷன் அவன் சொல்லும்போது அவன் 1000 தலை வந்துடும், 1000 கண்ணு வந்துடும், 1000 பாதம் வந்துடும். அவனுக்கு எதுக்கு சகசிராட்ச சகசிரபாத அந்தவனே அவன் தானே சொல்லிட்டு இருக்க அவசியம் இருக்கு. ஆனா சாந்திபனியினுடைய பெருமை ஒரு குருவை ஆசிரியிச்சு விஷயத்தை கத்துக்கணும்னு நமக்கு மரமண்டையில ஒரே இருக்கிற மந்தாஹா சுமந்தமதையோ. பகவான் கிருத்தயுகத்துல ஒரு காரியம் பண்ணா கூட கலியுகத்தை ஜனங்கள் நினைச்சு பண்ண வேண்டியது, சுதந்திரம் பண்ண முடியல பாவம். பகவான் சுதந்திரனா இருந்தாலும் நமக்கு நினைச்சு பயந்து 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 பண்றோம். இந்த குழந்தைகளை பயந்து பயந்து நம்ம ஒரு காரியம் பண்ணும், தூங்கிடுத்தா அப்பாடா அப்படி இல்லாட்டி நம்ம கம்ப்யூட்டர்ல தான் அது ஓடி வரும், நம்ம என்ன அதுவும் நானும் பண்றேன். அதனால அதுக்கு பயந்து காரியம் பண்றா போல, அதுக்கு பயந்து வார்த்தைகள் பேசுறா போல பகவான் அவ்வளவு ஜாக்கிரதையா. அதனாலதான் கிருஷ்ணாவதாரத்துல கூட பூரணமான சுதந்திரத்தை காட்டல, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சுதந்திரம் காண நமக்கு இன்னி வரைக்கும் ஜீரணமால. இது கொஞ்சம் ஒத்து வரலையே, இது கொஞ்சம் சரியா படலையே. அப்ப ஏதோ ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கிருஷ்ணன் தன்னுடைய சுதந்திரத்தை அப்படி காட்டினான். எந்த எல்லையில கடக்க முடியும் அப்படின்னு ராசக்கிரீட பகவத்கீதை உபன்யாசம் இதெல்லாம் அங்கங்க ஒரு சுதந்திரம் பூரணமா காட்டவே இல்லை. அதுவே நமக்கு முழுக்க சுதந்திரத்தை காட்டினான்னா அவ்வளவுதான் கஷ்டம். யாரும் கிருஷ்ணன் ஒதுவே மாட்டோம். பூரணமான சுதந்திரத்தை பிரபு காட்டுல மறைச்சு வச்சுட்டு இருந்தான். அதனால சாந்திவன் இடத்துல கண்ணன் படிச்சது லோகத்துக்காக, ஒரு வியாஜம் அவ்வளவுதான். அதுபோல நீ சொல்லவே இல்லைன்னாலும் ராமானுஜருக்கு திருவாய்மொழி நன்னா தெரியும், அவருக்கு சாமவேதமும் தெரியும், நம்மாழ்வாரையும் தெரியும், திருவாய்மொழியும் நன்னா தெரியும். ஏன்னா நம்மாழ்வார் விக்கிரகம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட போது முதல்ல வந்த விக்கிரகமே ராமானுஜர் விக்கிரகம் தானே. இன்னைக்கும் ஆழ்வார்த்தனால பவிஷ்யதாச்சாரியன் ராமானுஜர் விக்கிரகம் இருக்கு. ராமவதாரம் கிருஷ்ணவதாரம் எல்லாம் அந்த அவதாரம் வந்துட்டு போன பிறகுதான் நமக்கெல்லாம் மூர்த்தி. வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் மூர்த்திகள் பூஜை பண்ற மூர்த்தி எல்லாம் அந்த அவதாரங்கள் பூமியில வந்தது போனதுக்கு அப்புறமா தான் அந்த மூர்த்திகள். பூமியில வரத்துக்கு முன்னாடியே வந்த ஒரே விக்கிரகம் ராமானுஜர் மட்டும்தான். நன்னா ஞாபகம், ராமானுஜருடைய அவதாரத்துக்கு 4000 வருஷங்களுக்கு முன்னாடியே ராமானுஜர் விக்கிரகம் ஆழ்வார்த்தங்கள்ல வந்திருக்கு. அது எப்பேற்பட்டவரா இருக்கணும். அந்த விக்கிரகம் நம்மாழ்வாருக்கு பதில நம்மாழ்வார் வரணும்னு காய்ச்சின தண்ணீர ராமானுஜர் வந்தாருன்னா அப்ப ராமானுஜர் வேற நம்மாழ்வார் வேறையா? பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம்னு சுவாமி நம்மாழ்வார் அந்த விக்கிரகத்தை பார்த்து அனுகிரகம் பண்ணார். பின்னாடி வரக்கூடிய ஜெகதாச்சாரியன் இவரை பிடிச்சிட்டு இருக்கவா சத்கதி அடைய போறா, கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் மன்னன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து பாடி ஆடி உழிதரக் கண்டோன்னு கொண்டாடினார். அதனால சுவாமி ராமானுஜரை சல்லிசா நினைச்சிட வேண்டாம். உமக்கு பாக்கியம் சுவாமி ஆள வந்தார், அவருக்கு உண்மை திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்றதுக்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்கார். உடனே தூக்கி வாரி போட்டதான் திருமாலை ஆண்டானுக்கு. உடனே அடியேன் நாளிலிருந்து காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல திருக்கோஷமே அதன் பிறகு சுவாமி ராமானுஜரை பார்த்து திருவாய்மொழி எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா இங்க பிடிச்சி அங்க போனார். சுவாமி ராமானுஜன் அடியன் கொஞ்சம் வாய் வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேங்கிறேன் இப்படி இப்படின்னு சொல்லிடுறேன், மனசுலப்பட்டதை சொல்லிடுறேன், அதனால நின்று போயிடுத்து வேறு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஆரம்பிச்சிருவா, இனிமேல் நான் வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னு விட்டார். திருக்கோஷி நம்பி சொன்னார், அதை ஏற்பாடு பண்ணிட்டு தான் வரேன். சுவாமி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். அதுதான் அந்த குரு பிரபாவம். இவ்வளவு தூரம் எனக்காக பிரயத்தனப்படுறாரு, இவரே தான் 17 தடவை இவர் திருப்பி அனுப்பினார். 17 தடவை திருப்பி அனுப்பின போது அது வேற. இப்ப கருணை, கடுமைனா கடுமை, அதுல விட்டு கொடுக்க மாட்டான். கருணைனா கருணை. இந்த கடுமையும் கருணை நீங்க ஒன்னா போடு. அப்ப திடீர்னு கோச்சுக்கிறாரு, திடீர்னு சிரிக்கிறார், திடீர்னு வாங்குன்றார், திடீர்னு சலத்தாருன்றார், திடீர்னு பேசவே மாட்டேங்கிறார் அப்படின்னா அது உங்களுடைய லெவல் ஏறும்போது நாங்களும் லெவல் ஏறுவோம்.
நாங்க கீழே உட்காந்துருக்கோம், நீங்க ஒரு 5 அடி மேல உட்காந்துருக்கோம், நாங்க 50 அடி மேல ஏறி உட்காந்துதான் நீங்க 5 அடி கீழே இறங்குவீங்க. நீங்க அங்கேயே மேல உட்காந்து நாங்க இங்கேயே உங்களை பார்த்துட்டோம்னா சரிபடாது. கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா வாத்தியார் அழகா சொல்றார் அப்படின்னா வாத்தியார் நின்று இருக்கணும், மற்றவெல்லாம் உட்காந்து நிறைய உண்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் வச்சு கம்பேரிசன். அதனால நம்முடைய புத்தியுடைய ஏற்றத்தாழ்வுக்கு தகுந்தா போல குரு அப்பப்ப தன் ஹைட்டை வசதிப்பார், குறைச்சிப்பார். மேல எகிருவார், கீழே இறங்குவார். குழந்தைகளிடத்தே நம்ம அது சமத்தா இருக்கிற வரைக்கும் நம்மளும் குழந்தையா இருக்கும். அது பெரிய மனுஷத்தனை காட்ட நம்ம அதை விட என்ன திமிரா ரொம்ப நாள் ஆச்சு அடிச்சு ஜாக்கிரதை உடனே நம்ம உடனே அந்த கெட்ட காட்டும் இல்லையா, அதுதான். அழகா சொல்லிட்டார். திருக்கோஷி நம்பி பரம சந்தோஷமா இருக்கிற சுவாமி ராமானுஜருக்கு அழகா திரும்பவும் திருவாய்மொழி காலக்ஷேபம் நடக்கணும் திரும்பியும். ஆனா ராமானுஜர் சும்மா இருக்க முடியல, அதான கஷ்டம். விஷயம் தெரிஞ்சுடுனா சும்மா இருக்க முடியல. அதுவும் இவர் பகவத் சங்கல்பத்தினால அந்த விஷயங்களை சொல்ல. அப்ப அழகா ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கார் திருவாய்மொழி. இவர் சொல்லிட்டார், இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு ஆள வந்தார் அப்படின்னு. திருமாலை ஆண்டானுக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் கேட்டார், ஏன்னா இப்ப நல்ல அவருக்கு பக்குவம் வந்துடுது. ராமானுஜர் இடத்துல சாதாரணமா நினைச்சிடப்படாது, அல்பமா அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சொன்னார், நீர் நேரடியா ஆளவந்தார பார்த்ததே கிடையாது, நான் நேரடியாவே ஆளவந்தார் இடத்துல திருவாய்மொழி கேட்டவன். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்படி ஆளவந்தார் சொல்லிருக்க மாட்டார் நீங்க சொல்றது எனக்கு புரியலையே அப்படின்னு. பிராக்டிக்கலா தப்பு. நேர பார்த்து கேட்டவன் பார்க்காத அப்படி சொல்ல பிராக்டிக்கலா எப்படி நடக்கும், பிராக்டிக்கலி இம்பாசிபிள் அப்படின்னு. உடனே சுவாமி ராமானுஜர் கை ஊப்பிட்டு சொன்னார், அடியேன் ஆளவந்தாருக்கு ஏகலைவன் என்றோ அப்படின்ட்டார். ஏகலைவன் ஒருத்தன் உண்டு மகாபாரதத்தில். ஆச்சரியமா துரோணர் நினைச்சு 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 அவருடைய பிரதிமையை பிடிச்சிட்டு அதையே தியானம் பண்ணி அர்ஜுனனை காட்டிலும் துரியோதனனை காட்டிலும் தனுர்வித்தியை நன்னா தெரிஞ்சுட்டவன். அதே சிஷ்யாலாம் ஏகலைவனா இருந்தாலே எங்களுக்கு போதும், எங்களை போட்டு படுத்தாம அந்த தியான மாத்திரத்திலேயே பெரிய விஷயத்தை ஸ்வீகரிக்க முடியும். வாயை திறந்து சொல்ல வேண்டாம், அது சொல்ல வரேன். வாயை திறந்து குரு ஒவ்வொன்னத்தையா சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன புரிஞ்சுக்கோங்க, அவ மேல ஸ்ரத்த வச்சு அவ சொல்ற நாமஜபத்தை ஜபிச்சு அப்படியே தியானம் பண்ணதான் கட 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 விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். சத்தியமா சுயம் அந்த அனுபவத்தை நான் சொல்றேன். நிச்சயமா எனக்கு பக்தி பண்ண சொல்லி கொடுத்தா, நாமஜபம் பண்ண சொல்லி கொடுத்தா, அதே அது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இதப்படி இந்த ஸ்லோகத்தை படி இன்னி வரைக்கும் சொன்னது கிடையாது. இந்த விஷயத்தை நீ சொல்லுவதும் நாமஜபம் பக்தி பண்ண பகவானை பிடிச்சுக்கோ. அந்த வார்த்தைகள் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இனிமேல் ஓட்டிட்டு போயிருங்க. அந்த ஸ்ரத்த ஏகலைவனுடைய பலம் அதுதான். ஏகலைவனுடைய பலம் எங்கேயோ பாதம் பிரதிமை வச்சுன்னா அதையே நினைச்சு நினைச்சு தனுர்வித்தியை கத்துக்கிறான்னா நேர எங்க சொன்னாலும் எங்கேயோ பாக்குற கூட்டம். துரியோதன மரம் தெரிகிறது, இலக்கலா தெரிகிறது, இலை தெரிகிறது, எல்லாம் தெரிகிறதுன்றான். இங்க நேரடியா சொல்லவே இல்லை. ஆனாலும் ஏகலைவனுக்கு அவ்வளவு அழகா விஷயம் தெரிகிறது. ஆனா அவனிடமா கட்டவரில் வாங்கிட்டார், துரியோதனிடமா வாங்கிருக்கணும். ஏண்டா வாங்கினார் அப்படின்னு அப்பதான் ஏகலைவன் பெருமை ஜென்மாந்திரம் எல்லாரும் பேசிட்டு இருப்பார். இல்லாட்டி அர்ஜுனோட பெரிய வில்லாளின்னு ஒரு பேர் வந்திருக்கும். ஆனா குருவுக்காக கட்டவர்கள் இன்னி வரைக்கும் ஏகலைவன் பேர் யாரும் மறக்கலையே. அது நிஜமாவே அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏகலைவன் அவரோட கட்டவர்கள் வாங்கினாலும் வில் வித்தை அதுக்கப்புறம் விட்டுட்டான் தனுர்வித்தையை. ஆனா இன்னி வரைக்கும் எல்லாரும் ஏகலைவன்றா. சினிமாக்காரெல்லாம் ஜாம்பவான்றா, சினிமாக்காரெல்லாம் ஏகலைவன்றா. எங்களுக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. அவர் திரையுலக ஜாம்பவான், திரையுலக மார்க்கண்டேயன் அப்படின்வா. நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இவாளுக்கு இந்து தர்மத்தை கண்டா ஆகாது. ஆனா பேர் மட்டும் ஜாம்பவான் வா, மார்க்கண்டேயன் வா, ஏகலைவன் வா. ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் சொல்றார், அடியேன் சுவாமி ஆளவந்தாருக்கு ஏகலைவன் என்றோ. ஆளவந்தார் பரமபதி சொன்ன அவர் திருமேனி கிடக்கிறது காவேரி ஆத்தங்கள்ல பள்ளிப்படுத்த போறார். அப்பதான் சுவாமி ஆளவந்தார தரிசிக்கிறதுக்காக அவரை கூட்டிட்டு வர ராமானுஜரை பெரிய நம்பிகள் கூட்டிட்டு வர. கூட்டிட்டு வந்தா அப்படி பாக்குறார் பரமபதி எல்லாரும் சுத்தி வர சிஷ்யாலாம் நின்று இருக்கா. அப்ப சுவாமி ஆளவந்தாருடைய 3 விரல்கள் மட்டும் மடங்கி இருக்கு. மற்றவர்கள் ஒரு சரியா இருக்கு. ஒரே ஒரு வலது கையில 3 விரல் மட்டும் மடங்கி இருக்கு. யாரும் அதை கவனிக்கல. சுவாமி ராமானுஜர் கேட்கிறார், இவர் விரல்கள் எப்பொழுதுமே இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். இல்லவே இல்லையே, இப்பதான் நாங்களே கவனிக்கிறோம் அப்படின்னு சார். அப்ப உடனே எல்லாரும் அதிசயமாக பார்த்தா 3 விரல் மடங்கி இருக்கு. என்னன்னு தெரியல எல்லாரும் குச்சி குச்சி பேசிட்டு இருக்கா. ஆளவந்தார் கூடவே இருக்கிற சிஷ்யாலாம். அப்ப சுவாமி ராமானுஜர் கேட்கிறார், காலக்ஷேபத்து சமயத்துல ஏதேனும் குறைகள் சொன்னது உண்டா? நாங்களா சொல்ல வேண்டியது மனசு கவலையா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அவர் ஏதேனும் குறைகள் சொல்லி கேட்டதுண்டோ அப்படின்னா, பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமா பாஷ்யம் பண்ணணும்னு சொல்லுவா. வியாச பராசர இடத்துல ஆச்சரியமான உபகார சிந்தனை சொல்லுவா.
நம்மாழ்வாரிடத்துல பரமபிரீதி இதையே சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு சொன்னார். உடனேயே அழகா சுவாமி ராமானுஜர் சொல்றார், பகவானுடைய சங்கல்பமும் இருந்து இந்த தேகமும் ஒத்துழைச்சு இந்த ஆச்சாரனுடைய கிருபையும் கொடுத்துனா இந்த ஆச்சாரனுடைய 3 இழவுகளையும் நான் தீர்க்க கடவேன் சொன்னவனே இந்த 3 வரல் நிமிர்ந்துடுறது. மிருத்த சரீரத்துல 3 வரல்கள் நிமிர்றதுன்னா நான் ஏகலைவன், அதான் அர்த்தம். இவர் சொல்லி பரமபதிச்சு ஆளவந்தாருடைய 3 வரல்கள் நிமிர்றது அப்படின்னா அப்புறம் ஆளவந்தாருக்கு ராமானுஜ சம்பந்தம் இல்லாம இருக்குமா? அவ்வளவு சிரேஷ்டம் சுவாமி ராமானு. அதனால அவர் சொன்னார், அடியேன் ஆளவந்தாருக்கு ஏகலைவன் என்றோ அப்படின்னா. உடனே திருமாலை ஆண்டானுக்கு கண்கள்ல ஆனந்த வருஷம். ஒரு க்ஷணம் திருமாலை ஆண்டானுக்கு ராமானுஜர் சுவாமி ஆளவந்தாராகவே காட்சி கொடுத்தார் ஒரு க்ஷணத்துல. ஆனா அவருக்கு காலில் விழுந்து சேவிக்க முடியல, ஏன்னா இவர் சிஷ்யன்றதுல இருக்கிறதுனால அந்த ஒரு நிதானத்துல டக்குன்னு ஒரு க்ஷணத்துல மாறியாச்சு ராமானுஜர். அன்னையிலிருந்து திருமாலை ஆண்டான் அவரா ஓடி போய் திருவாய்மொழி சொல்லி கொடுத்துருக்காரு. ராமானுஜர் ரொம்ப பிஸி. காத்தாலேருந்து ராத்திரி காத்தால இருந்தா நித்திய அனுஷ்டானங்கள் உண்டு, ரங்கநாதன் கோவிலுக்கு போகிறது உண்டு, அதுக்கப்புறம் அவர் பூஜை பண்ண வேண்டிய பெருமாள் உண்டு, அப்புறமா ஆசிரமத்தை கவனிக்க வேண்டிய தர்மம் உண்டு, வர ஜனங்களுக்கு காலக்ஷேபம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் உண்டு. இது இல்லாதபடி நிறைய கிரந்தங்கள் எழுத வேண்டியிருக்கு. 3 இழவுகள் தீர்க்க கடவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த இழவுகள் எல்லாம் தீர்க்கிறார். அதனால அவருக்கு நேரம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அதுல வேற அவர் கிளம்பி தன் ஆசிரமத்திலேயும் கிளம்பி ஒரு வீட்டுக்கு வேற வரணும். அதனால இவரா போய் 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 சொல்லிக் கொடுக்கிறாராம். அப்படியே சுத்தி கிடக்கிறாராம். திருமாலை ஆண்டான் ராமானுஜரையே கதி சுத்தி சுத்தி வராராம். அவர் சொல்றா, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போல. சாதாரணமா யாருக்கு தேவையோ அவாதான், யார் நமக்கு வேண்டியதை கொடுக்கிறாளோ அவளை சுத்தின்னு இருப்போம். கொடுக்கிறவா சுத்தி கிடக்கிறாளாம். அதான் குரு பிரபாவம். சிஷ்யா பாட்டு கலைஞ்சிட்டு இருக்கோம், குரு தான் நம்மளை சுத்தின்னு இருக்காரு. குரு நம்ம சுத்துறது இல்லை. நம்ம சொல்லுவோம், ஆத்த விட்டு இறங்கவே முடியல, ஊரை விட்டு கிளம்பவே முடியல, கையே ஒழியறது இல்லை. அதுக்காக குரு வந்துடுவார். ஊர் ஊரா அவாத்து வரைக்கும் வந்து பகவத் விஷயம் கேளுங்கோ, சத்து விஷயம் கேளுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ. சுற்றி கிடக்கிறவன் அது பெரிய கஷ்டம். ஒருத்தர் 2 பேரும் சுத்தணும், ஊரா சுத்தணும், ஊரா ஒவ்வொரு வீட்லயா சுத்தணும், ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மனுஷாலா சுத்தணும். அப்பா தனியா சுத்தணும், அம்மா தனியா சுத்தணும், குழந்தைகள் தனியா சுத்தணும், அல்ல தாத்தா பாட்டி பேரன் பேத்தி மாமா மாமி சித்தப்பா சுத்தி எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சுத்தி சுத்தி சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை. என்ன காருண்யம்! அதனாலதான் அபார மகிமா குரு மகிமா, அதி அபார மகிமா குரு மகிமா. அது சாதாரண மகிமை கிடையாது. அந்த மாதிரி எந்த ராமானுஜர திருமாலை ஆண்டான் எதிர்த்து எல்லாம் விஸ்வாமித்திர சிருஷ்டின்னு சொன்னாரோ அவரே சமயத்துல இப்ப எல்லாம் என்ன பண்றாரு, உபன்யாசம் பண்ணிட்டு அப்பா இதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் உண்டா அப்படின்னு ராமானுஜர்ல கேட்கிறாரா. உடனே ராமானுஜர் சுவாமி இப்படி கேட்கிறேன், இல்லப்பா ஆளவந்தா இடத்துல நான் கேட்காத பல ரகசியார்த்தங்கள் நீ தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த, அதனால ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், யோசனை பண்ணி சொல்லு பரவாயில்ல அப்படின்றாரா. அதுக்கப்புறம் ராமானுஜன் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு ஆளவந்தா இடத்துல கேட்காத விஷயங்கள் எல்லாம் இவர் மூலமா கேட்கிற பாக்கியம் கிடைச்சதே சந்தோஷப்பட்டார். சுற்றி கிடந்தேனும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்கா பாருங்க பெண் பிள்ளை. ராமானுஜ வைபவம். அவள் ராமானுஜோட சின்ன வயசு நடந்த விஷயம். ராமானுஜர் 30 வயசு 32 வயசு சன்னியாசம் வாங்கிட்டாச்சு. ஒரு 100 வயசு கழிஞ்சுதான் திருப்பி திருக்கோளுக்கு வந்திருக்கார். மேல்கோட்டையெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்க்கும்போது அதுக்குள்ள விஷயம் பிராபல்யமா இருக்கு. அந்த பிராபல்யத்தை வச்சு அவ்வளவு அழகா இந்த பெண் பிள்ளை சொல்றா, சுற்றி கிடந்தேனும் திருமாலை ஆண்டானை போலே. இப்படி ஒரு சத்விஷயத்தை ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்காக இப்படி சுத்தி கிடப்பாளா? அத்தனை தூரம் வினயம், அத்தனை தூரம் நிதானம் இதெல்லாம் இருக்கணுமே சுவாமி. அடியாளுக்கு அது இல்லை. அடியாளுக்கு அதை வர கிருப பண்ணுங்கன்னு கேட்டாலும் பரவாயில்ல. அடியாளுக்கு அது இல்லை சுவாமி, அதனால நான் திருக்கோளூர்ல இருக்கப்படாது, நான் திருக்கோளூர்ல இருக்க வேண்டாம், நான் திருக்கோளூர்ல இருக்க மாட்டேன், மசல் புழுக்க வரப்பல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்னன்னு சுற்றி கிடந்தேனும் திருமாலை ஆண்டானை போல. அது ராமானுஜர் விஷயத்தை ராமானுஜரிடத்திலே பேசுறதுதான் விசேஷம். அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போல, ஆரியனை பிரிந்தேனோ தேவாரி ஆண்டான் போல, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போல, அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போல, கல்வன் என்றேனோ லோககுருவை போல, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போல, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போல. ராமானுஜர் திருமாலை ஆண்டானுடைய பிரபாவத்துல மயங்கி கேட்டு கிடக்க உடனே ராமானுஜருடைய
இன்னொரு ஆச்சாரிய வைபவத்தை, அது ராமானுஜ சம்பந்தப்பட்ட விஷயத்தையே திரும்பவும் இந்த பெண் பிள்ளை பேசுறா. சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூரார் போலே, சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூரார் போலே. திருக்கோஷ்டியூர் நம்பி, திருக்கோஷ்டியூர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசம். பெரியாழ்வார் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்தை திருக்கோஷ்டியூர்ல பார்த்துட்டு தான் கிருஷ்ணலீலா பாசுரமே ஆரம்பிக்கிறார். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிர்தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றேன் பொழுது வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிர்தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. அப்படிதான் ஆரம்பிக்கிறார். பெரியாழ்வாருக்கு திருக்கோஷ்டியூர் போய் கிருஷ்ண ஜன்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் பார்த்த உடனேயே பொங்கி பிரவாகமா கிருஷ்ணலீலா பாசுரங்கள் 430 பாசுரங்களுக்கு மேல. ஒரு காரணம் திருக்கோஷ்டியூர். நான் ரொம்ப அழகா சொல்றார். நிறைய இடங்கள்ல திருக்கோஷ்டியூர் பெருமையை பேசிட்டே இருக்கார். நாவகாரியம் சொல்லிலாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்றுவாள் திருக்கோட்டியூர். திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண் ரொம்ப அழக, சௌமியமா இருப்பார் பெருமாள் ஆக்கிறதே அழகு. சௌமிய நாராயணன் ரொம்ப அழகு. மதுரையில இருந்து திருக்கோஷ்டியூர் போனோம்னா பக்கத்திலேயே பிள்ளையார்பட்டி, பிள்ளையார்பட்டி பக்கத்துலதான் திருக்கோஷ்டியூர். மேல கோபுரத்துல ஏறி 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 போகணும், தவந்தெல்லாம் போகணும். விசேஷமான ஒரு திருக்கோஷ்டியூர் கோவில் பிள்ளையார்பட்டி பக்கத்துலதான். ஆச்சரியமா இருக்கும் திருக்கோஷ்டியூர், ரொம்ப விசேஷம். அந்த திருக்கோஷ்டியூர் நம்பி, திருக்கோஷ்டியூர் இருந்த பூர்வமான அற்புதமான ஒரு பக்தர் திருக்கோஷ்டியூர் நம்பி. இன்னைக்கும் இந்த கோவில் ரொம்ப அழகா இருக்கும். பெருமாள் சௌமிய நாராயணன் ஜோரா இருப்பார். பெருமாள் அழகு, இந்த மாதிரி சௌமிய நாராயண், அவ்வளவுதான், வேற வார்த்தையே கிடையாது. திருக்கோஷ்டியூர் நம்பி அவரிடத்துலதான் அஷ்டாட்சரம் ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணான்றது எல்லாருக்கும் மந்திரமா தெரியும், ஆனா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஆச்சாரியர்களுக்கு தான் தெரியும், சாதாரணமா யாருக்கும் சொல்ல மாட்டார். ரொம்ப பக்குவப்பட்டவாளுக்கு அந்த ஸ்ரத்த இருந்து வினயம் இருந்து பகவானத்துல பூரணமான அந்த தேடல் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் அந்த அஷ்டாட்சர மந்திரத்துடைய வியாக்கியானத்தை சொல்லுவார். எவ்வளவு நாள் வியாக்கியானம் சொல்லலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1 கோடி வருஷம் சொல்லலாம், அவ்வளவு இருக்காது. அதுல பொறுக்கி எடுத்து சாதாரணமா சொல்லிட்டு வருவார். ரொம்ப விசேஷம் அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணா. நிறைய உண்டு. அந்த பெரியவா சொல்லி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அவ்வளவு விஷயங்கள் உண்டு. சும்மாலாம் ஏதோ ஒரு வார்த்தை நினைச்சுட்டு இருக்கும், அதுக்குள்ள அத்தனை அர்த்தம் உண்டு. இந்த நமக, நமகவே 2ஆ பிரிச்சிருவா. மம இப்படி பிரிப்பா. நமகன்னா நமஸ்காரம், நிறைய உண்டு. நாராயணா, அது நாராயணன்னா நாரங்களுக்கு இருப்பிடமான நாராயணன் அர்த்தம். அது விஸ்தாரமா சொல்லக்கூடாது, அப்படி எடுத்து அப்படி காட்டுறாங்க. அதுவே ஸ்திரீகள் சொன்னா ஓம் நமோ நாராயணா சொல்ல மாட்டா, அவளுக்கு வேற மாதிரி சொல்லுவா. நிறைய உண்டு, அது பெரிய விஷயம். அது ஆச்சாரிய பீடத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் சொல்ல, இல்லாட்டி அந்த மாதிரி ஆச்சாரிய பொறுப்புல இருக்கிறதா ரொம்ப பொறுக்கி எடுத்து எல்லாருக்கும் சொல்ல மாட்டா, எல்லாருக்கும் கிடைக்காது. பஞ்சசம்ஸ்காரம்னு ஒண்ணு பண்ணுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல, சங்கு சக்கர முத்திரை எல்லாம் பதிக்கிறது. அப்ப கூட ஓம் நமோ நாராயணா அஷ்டாட்சர உபதேசம் பண்ணுவா, வியாக்கியானம் பண்ண மாட்டா. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷாலும் ஒரு 5 பேர் 6 பேருக்கு பூர்ணமா சொன்னான்னா பெரிய விஷயம். அவ ஆயுசுல மற்றவளுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ரொம்ப குஹ்யமா பொத்தி 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 வச்சிருக்கா. 14 லட்சம் கோடியோட பெருசு. யாருக்கும் தெரியாம வச்சிருக்கக்கூடிய ஒரு ரகசியம். இன்னி வரைக்கும் பட்டவர்த்தமா எந்த இடங்கள்லயுமே யாருமே சொல்ல மாட்டான். மகாத்மாக்கள் விஷயம் தெரிஞ்சவா யாருமே வாயை திறக்க மாட்டாரு. அந்த அஷ்டாட்சர மந்திரத்துடைய வியாக்கியானம், அதுக்கப்புறம் ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே. நாராயணுடைய சரணங்களையே நான் சரணமா பற்றுகிறேன், புகலிடமாக பற்றுகிறேன் அப்படின்னு துவயம்னு சொல்லுவார். இது ரெண்டுத்துக்கும் பூரணமான வியாக்கியான ரகசியத்தை ஆளவந்தார் திருக்கோஷ்டி நம்பியின் இடத்துல சொல்லிக் கொடுத்து இதை ராமானுஜனுக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லிட்டு போயிருக்கார். உடனே பெரிய நம்பிகள் சொன்னார், அப்பா நான் எனக்கு சொல்லிக் கொடுத்த வரைக்கும் உனக்கு சொல்லிக் கொடுத்தாச்சு, இனிமேல் இந்த அஷ்டாட்சரம் துவயம் இதனுடைய வியாக்கியான ரகசியங்கள்லாம் நீ திருக்கோஷ்டியூர் நம்பியின் இடத்துல போய் கேட்கணும் அப்படின்னு சொல்றார். உடனே சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூர் போறார். ஸ்ரீரங்கம் திருச்சி பக்கத்துல இருக்கு, திருக்கோஷ்டியூர் மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கு. நடந்து 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 போறார்.
முதல் தடவை போறார், பெரிய கூட்டம் நிக்கிறது, தூரத்திலே கேட்கிறார், திருக்கோஷ்டியூர் நம்பியின் திருமாளிகை எதுவோ அப்படின்னு. உடனே அங்க இருக்கிறவா சொல்றா அதுதான் அப்படின்னு காட்டி முடிக்கிறதுக்குள்ள சாமி ராமானுஜர் அந்த திருமாளிகையை பார்த்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாராம். ஆச்சாரியன் திருமாளிகை அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கே ஒரு நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி சேவிச்சு 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 அழகா உள்ள போயாச்சு. நிறைய பேர் கூட்டமா நிக்கிறார். இவரும் ஓரத்து அடியேன்னு கை கட்டி வாய்ப்பத்தி நிக்கிறார். இத்தனைக்கும் இவர் ஜீயர்னா சன்னியாசி. இவருக்கு நிறைய சிஷ்யர்கள் உண்டு, நல்ல பெருமை உண்டு. ரங்கநாதனே உடையவர் அப்படின்னு ஒரு திருநாமம் வேற கொடுத்து லீலா விபூதி நித்திய விபூதிக்கு இவர் தான் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி பவரா பட்டாணிலாம் எழுதி கொடுத்திருக்கான். அவ்வளவு பெரியவர். ரங்கராஜனும் வரதராஜனும் எனக்குதான் ராமானுஜன் போட்டி போட்ட ஒரு ராமானுஜர், சாதாரண ராமானுஜர் எல்லாம் கிடையாது. வரதராஜனும் பெருந்தேவி தாயாருமே வேடுவன் வேடுவச்சியா வந்து காப்பாற்றப்பட்ட ஒரு ராமானுஜர், சாதாரணவர் கிடையாது. சுயம் ஆதிசேஷ அவதாரம் லக்ஷ்மணனாகவும் பலராமனாகவும் பகவத் கைங்கரியம் பண்ண ராமானுஜன். இப்ப அதே ராமானுஜருக்கு பகவான் கூரத்தாழ்வான் பெயரோட கைங்கரியம் பண்ணும்படியான ராமானுஜன். 1000 தலை பாம்பா இருக்கக்கூடிய ஆதிசேஷன். திருவனந்தபுரமா இருக்கட்டும், ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், பெருமாள் பேர் மாறும், ஆதிசேஷன் பேர் மாறவே மாறும், அதே ஆதிசேஷன் தான். இவர் 18 அடி, அவரு அதுக்கேற்ற மாதிரி 21 அடி, அவரும் பெருசாவார். இவர் 8 அடி, அவரும் குறுங்குவார். இவர் நிக்கிறாரு, அவர் கொடையான். இப்ப சென்றால் கொடையாம், இருந்தால் சிங்காசனமா. பெருமாள் உட்காந்து இவர் அழகா சிம்மாசனமா மாறிடும். அதெல்லாம் எப்படி பகவானுக்கு எப்படி எல்லாம் வசதி அப்படி மாறக்கூடிய ஒருத்தர். அவர் தேமேனு ஓரத்துல கை கட்டி வாய் ஊத்தி நிக்கிறார். நம்ம எல்லாம் என்ன ஆட்டம் ஆடுறோம் நீங்க பாத்துக்கோங்க. அக்கிரமம் தாங்க முடியாது. தேமேனு கை கட்டி வாய் ஊத்தி வினயத்தோட நிக்கிறார் சுவாமி ராமானுஜர். அழகா நின்று இருக்கார். எல்லா கூட்டம் எல்லாம் அப்படி குறைஞ்சது. அப்படி ஓரத்தை அப்படி பார்வை பார்த்தா சுவாமி ராமானுஜர் பக்கத்துல இருந்து கை கட்டி வாய் அடியேன் அப்படின்னார். ஒன்னும் குரலும் சொல்லு, அதான் ஒன்னும் சொல்லல. சுவாமி பெரிய நம்பிக்கை அனுப்பினா அடியனுக்கு அஷ்டாட்சர மந்திர ரகசியார்த்தம் தெரியணும் அப்படின்னார். உடனே திருக்கோஷம்பி அவர் ஒரு கிண்டல் அவர் திருப்பி சிரிச்சார். யாருக்கு என்னத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டே இருந்தார். இவர் திரும்பி கூட பார்க்கல. எனக்கு அவ்வளவு கோவம் வரும். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். கோவில்ல ஏதான கோவில்ல அர்ச்சகர் யாருக்காவது ஒரு தட்டை காட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டா நம்மள காத்தலன்னா அப்படியே இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தண்டவகன் எல்லாம் ஒரே சமயத்துல 100 அவதாரம் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு போனவங்க மேல அப்படியே அந்த அகம்பாவம் முழுக்கி எடுக்கும். நிறைய இடங்கள்ல பார்த்துட்டு இருக்கேன். எத்தனை இடங்கள்ல 16 கோயில் யாராவது தாழ இறங்கட்டும் அப்படின்னா நம்ம ஒரு முறை மறப்போம். ஏன்னா 16 கோயில் நம்ம வச்சுட்டு இருக்கா மாதிரி நிறைய ஒரு அகம்பாவம் உள்ளுக்கு அப்படியே ஊறி கிடக்கிறது நமக்கு. ஆனா சுவாமி ராமானுஜர் ஓரத்தை நிக்கிறார், தலையை குனிஞ்சு விட்டார். யாருக்கு என்னத்தை சொல்றதுன்னு எழுந்து உள்ள போயிட்டார். திருக்கோஷம்பி வருவார்னு காத்திருந்து பார்த்தார். சுவாமி ராமானுஜர் வரா போல தெரியல. ரொம்ப நேரம் காத்திருந்து பார்த்தார். சரி, இது மேல வரா மாதிரி தெரியலன்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார். நேர ஸ்ரீரங்கம் வந்துட்டார். பெரிய நம்பிகள் பார்த்தார். என்னப்பா அதுக்குள்ள கிடைச்சுடுதா அப்படின்னார். இல்ல சுவாமி, அடியனுக்கு இன்னும் பக்குவம் வரல, அதானே பார்க்கணும். தெரிஞ்சிருக்கு ஆச்சாரியனுக்கு இன்னொரு ஆச்சாரியனை பத்தி. திருக்கோஷ்டமி அவ்வளவு சல்லிசா கூட்டுற ஆட்டாரே. சரி பரவாயில்ல, திரும்ப அப்புறம் போய்க்கும் அப்படின்னா. திரும்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு சுவாமி ராமானுஜர் 2வது தடவை திருக்கோஷ்டியூர் போவார். பெருமாளை சேவிப்பார். அப்படி போவார். திருக்கோஷ்டமி திருமாளிகைக்கு போவார். இப்பெல்லாம் அவர் வந்தாரே எழுந்து உள்ள போயிடுறாரு. முன்னாடியாவது உட்கார்ந்து இருந்தா யாருக்கு என்னத்தை சொல்றதுன்னு சொல்லிட்டு திருக்கோஷ்டமி இப்பெல்லாம் ராமானுஜத்தெல்லாம் அங்க தெரியாம எழுந்து உள்ள போயிடுவார். தாபா போட்டுருவார். ராமானுஜன் நின்று பாப்பா. 1 தடவை ஆச்சு, 2 தடவை ஆச்சு, 3 தடவை, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 தடவை திருப்பி அனுப்புற. 16 கோவில் அப்படி அனுப்பிச்சா நீங்க திருப்பி கோவில் சொல்லுங்க. கோவில் ஒன்றும் சரியில்லை, முன்ன மாதிரி இல்லை. வெள்ளேங்க நான் 16 மனசுல இருக்கார், கோபுரத்தை பார்த்துக்கிறேன், 16 ரட்சிக்கணும்னு போயிடுவேன். அது ஒரு ஆச்சாரியன்னு பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சாதாரணமா மனுஷாவுடைய சுபாவம் என்னன்னா அவளை ஒரு மனுஷா அப்படின்னு ஒரு நினைப்பு நமக்கு வந்து. அது லோகத்துடைய சுபாவம். ஆச்சாரிய புருஷா கொஞ்சம் கடுமையா இருக்கா அப்படின்னா அவர்களை சாதாரண லௌகீகமான மனுஷா போல நம்ம நினைச்சிடுவோம். அது ஒரு பெரிய கஷ்டம். அது வராம இருந்ததுன்னா ஆச்சரியம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அது ரொம்ப சாதாரணமா வந்து அல்ப மனுஷர்கள் அப்படின்னு ஒரு தோணல் வந்துடும். ஆனா ஒரு தடவை கூட சுவாமி ராமானுஜருக்கு அந்த தோணல் வரவே இல்லையா. நான் இன்னும் பக்குவப்படணும், நானேதான் ஆயிடுவேன்.
இப்ப ஸ்ரீரங்கத்துல பல பேர் பலவிதமா பேச ஆரம்பிச்சாச்சு, திருக்கோஷ்டியூர்லயும் பல பேர் பலவிதமா பேச ஆரம்பிச்சாச்சு. ஆனாலும் சுவாமி ராமானுஜர் கொஞ்சம் கூட அசந்து போகல, இந்த முயற்சியை கைவிடல. பக்தியுடைய எல்லையை அடையணும் அப்படின்னா அதற்குரிய அந்த முயற்சி வேணும். சும்மா ஒரு நாள் 2 நாள்ல தான் அடைஞ்சிட முடியும்னா பகல் கனவு காணாது. அது பகல் கனவு. ஆகாச கோட்டை கட்டி பிரயோஜனம் இல்லை. நாரதர் உபதேசம் பண்ணி கேட்ட துருவனுக்கே 6 மாசம் ஆகிறது. யோசனை பண்ணி பாருங்க. நாரதர் உபதேசம் நேரடியா பண்றாரு, குழந்தைக்கு அவ்வளவு அனுபவிக்க கொடுக்குறாரு. அது அவனுக்கே 6 மாசம். அதுவும் கலியுகம் கிடையாது. அந்த சத்தவான் கலியுகத்திலும் வேகமா அனுபவிக்க முடியும். ஒரே நாள் 6 நாள் கூட அனுபவிக்கான அந்த தவிப்பு எவ்வளவு உங்க தவிப்பு இருக்குன்றத பொறுத்துதான் தெய்வ தரிசனம். தெய்வ தரிசனத்தை தெய்வம் தள்ளி போடல, குரு தள்ளி போடல. உங்களுடைய தவிப்பு குறையறது கூடுறது அதுக்கு ஏத்த மாதிரி தள்ளி போயிட்டு அவ்வளவுதான். குரு தெய்வம் ஒரு 60 நாள் கழிச்சு அப்படி கிடையாது. உங்களுடைய பக்குவம் தவிப்பு அந்த பசில லேசா நீங்க இத்தனை அம்மா இப்பதான் அழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வீல் 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 கட்டிட்டு அலறடிச்சு ஓடி பாலை கொடுத்துருவோம். அவளை வேற வேலை பண்ணவே விட மாட்டா ஆர்த்தம் இருக்கு. அதனால உங்களுடைய தவிப்பின் ஆழம்தான் தெய்வ தரிசனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மந்திரம் வசதி தான், பத்மநாபன் வசதி தான், சத்குரு வசதி தான். உங்களுடைய தவிப்பு ரொம்ப அவசியம். அதுதான் அஸ்திவாரம். பக்தியினுடைய ஆதாரம் அஸ்திவாரம் உங்களுடைய தவிப்பு. குரு கிருபை எல்லாம் இருக்கு. இந்த தவிப்பு இல்லை வச்சுக்கோங்களேன், எப்படி இருந்தாலும் கிடைக்கும், சந்தேகமே கிடையாது. ஆனா தவிப்பு இருந்தா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். துருவனுக்கு அப்படி ஒரு தவிப்பு 6 மாசத்துல கிடைச்சது. திருதராஷ்டிரன் கிடைச்சது, ஆனா தவிப்பே இல்லையே. கிடைச்சும் அனுபவிக்கலையே. பகவத்கீதை பகவான் சொல்ல சஞ்சயன் உபன்யாசம் பண்ண கேட்டவன் நேரடியாவே அவனுக்கு அதை பார்க்கறதுக்கான ஒரு கிருபையை பகவான் பண்ணிருக்கான். ஏன்னா வேதவியாசம் மூலமா அந்த குழந்தைன்றதுனால வியாசர் அவனுக்கு கேட்கிறார், வேண்டான்னு சொல்றான். பகவானே தூது வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறான். அதே துருவன் 6 மாசத்துல பிடிச்சுட்டான். ஆனா பகவான் கடைசி வரைக்கும் திருதராஷ்டிரனை விடல. கடைசியில் திரும்பி விதுரனை அனுப்பி திரும்பி இழுக்கிறான். இழுத்து 5 நாள்ல மோட்சம் கொடுத்துடும். பகவான் எத்தனை முயற்சிகள் பண்ணா பாருங்க. ஒரு திருதராஷ்டிரனுடைய வாழ்க்கையில ஒரு திருதராஷ்டிரனுக்கு மோட்சம் கொடுக்குறது பிரபு எத்தனை பிரயத்தனம் பண்ணா அதை விட பல கோடி மடங்கு நம்ம கிட்ட பண்ணிட்டு இருக்கான். 1.5 லட்சம் கோடி மடங்கு பண்ணிட்டு இருக்காரு பத்மநாபர். திருவனந்தபுரத்து ஆளு ஒவ்வொருத்தர்கிட்டையும் 1.5 லட்சம் கோடி மடங்கு திரும்ப 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 பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கார். பகவான் தான் சர்வஜனாச்சு. உடனே ஒரு தடவை பண்ணப்படாதான நம்முடையதான அகம்பாவம் மமக்காரம் பகவானுடையதான காருண்யத்தை தள்ளி விடுறது. நம்முடைய தவிப்பு வேற எங்கெல்லாமோ ஓடுற. பத்மநாபா இதை கொடு அதை கொடுன்னு கேட்கிறோம். பத்மநாபா உன்னை கொடு எத்தனை தடவை கேட்டிருக்கோம். இன்னி வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணிருக்கு, பல கோடி. உங்களால் லிஸ்ட் போட்டு சொல்லவே முடியாத ஒரு விஷயம். நீங்க என்னென்ன விஷயம் பிரார்த்தனை பண்ணு. கரெக்ட் டைம் பஸ் கிடைக்கிறதுல இருந்து நீங்க லேட்டா கிளம்பி ட்ரெயின் லேட்டா வரணும்னு பிரார்த்தனை பண்ண வரைக்கும் எல்லாம் உண்டு. எல்லா வேலை பகவான் நாமஜபம் பண்ண ட்ரெயின் லேட்டா வந்தது, நான் லேட்டா கிளம்பினேன், நான் ஸ்டேஷன் போக 5 நிமிஷம் லேட் ஆயிடுது, வண்டி 1 மணி நேரம் லேட் பாடா. இது வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிருக்கு. ஆனா எத்தனை பேரை பத்மநாபா நீ சீக்கிரம் ஆத்துக்கு வா அப்படின்னு கேட்டிருக்கோம். எத்தனை கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணா நீ வா. எல்லாம் வாசல அழகா வைப்பாரு. இந்த காலடியெல்லாம் நன்னாத்தான் இருக்கு, சீடையெல்லாம் நன்னாத்தான் இருக்கு. சாயங்காலம் வேணா நானே கடைஞ்சேன், நானே எடுத்தேன். நீத்தோண்டு ஒரு 1/2 டம்ளருக்கு 1/2 டம்ளர் இல்ல கப் இஷ்ணூண்டு இருக்கும். அதுல மேல மட்டும் பூசி வச்சுக்கோ. உள்ள கையை விட்டோம்னா இவ்வளவுதான் ஒட்டின்னு வரும், கீழே காணாம போயிடும். என்னமோ யசோத மாதிரி இவ்வளவு பெரிய பானையை வச்சு ஒரு 50 லிட்டர் பாலை அப்படியே தயிரா உர குத்தி அப்படியே கடைஞ்சு அது இத்தனோண்டு வெண்ணெய் எடுத்தோம். எடுக்கிறதே இத்தனோண்டு. அது நம்ம இத்தனோண்டு சொப்பு வெள்ளிக்கு வேற வச்சிருக்கோம். அது வேற மேலதான் வைப்போம். அது அதுல நீங்க எத்தனை தடவை கண்ணனை வான்னு கூப்பிட்டுருக்கோம். எத்தனை ஸ்ரீராம நவமிக்கு ராமா உன் அனுபவிக்கும்படியான பக்தியை கொடுன்னு கேட்டிருக்கோம் இல்லையே. அதெல்லாம் தானே கேட்டு இருக்கோம். அதெல்லாம் கேட்டு அதுக்கு திருப்தி ஆயிடும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வீடு வேணும் கிடைச்சிருக்கா திருப்தி, உடம்பு ஆரோக்கியம் இல்லையா வந்துடுதா திருப்தி. அந்த கோவில பிரார்த்தனை பண்ணிட்டு ஆசிரியருக்கு வெண்ணெய் சாதனம் வேண்டியது, உடம்பு சரியாவது வெண்ணெய் சாதம் அவ்வளவுதான். அதோட ஆசிரியர் அதுக்கு ஒரு வெண்ணையே சாப்பிட மாட்டோம். இதுக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் ஆசிரியர் வெண்ணெய் சாப்பிடும். அது திருவனந்தபுரத்துல ஒரு சாபம், அந்த ஆசிரியர் சாபம். அதுக்கு உடம்பு சரியில்லாம மட்டும் அவருக்கு வெண்ணையே. நல்ல வெண்ணெய் அவர் சாப்பிக்கிறதே கிடையாது. எல்லா வியாதி வெண்ணதான் பாவம் இருக்கு. பாவம் நீங்க மாட்டிட்டு அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு அவரை பார்த்து வியாதி வெண்ணதான் இருக்கு, நல்ல வெண்ணையே அவர் கிடையாது. சத்தியம். இதெல்லாம் நடந்துட்டா திருப்தி ஆகிற பாருங்க. அதுக்கு மேல எவ்வளவு தூரம் பத்மநாபத்துல போய் அடைய நம்ம அனுபவிக்கணும் ஒரு தவிப்பு இருக்கு சொல்லுங்க.
யசோதைக்கும் கோபிகளுக்கும் ஒரு தவிப்பு இருக்கு. அந்த தவிப்பு இருக்கா? அந்த தவிப்பு வரமாட்டேங்கிறது இல்லையா? அந்த தவிப்பு வரும். சுவாமி ராமானுஜரை ஏன் 17 தடவை திருப்பி அனுப்பினா அந்த தவிப்பு வரணுமா? 17 தடவை திருப்பி அனுப்புற தவிப்பு இன்னும் 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 ஆழம் போனால் இதுக்கு மேல இது இல்லாமல் என்னால் ஜீவிக்க முடியாது அப்படின்னு ஒரு தவிப்பு வரணும். அந்த ஆழம். மெட்ராஸ் எல்லாம் தண்ணி கஷ்டம் அப்படின்னா போர் போடுவா. முதல்ல 150 அடி போட்டா, அப்புறம் 250, இப்ப 350, 550, 750 எல்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்து பூமிக்கு அந்த அளவுக்கு வந்துடும் போல கோட்டை. இந்த தவிப்பு, அந்த ஜலத்துடைய தவிப்பு பூகர்ப்ப ஜலத்துக்காக உள்ள தொலைச்சுன்னு இருக்கா. அது போல உள்ள அப்படியே போகணும். அது நம்மள யாராவது திட்டா அவமானப்படுத்திட்டானா அப்படி கவனம் வச்சுட்டே இருப்போம். எப்ப நேரம் கட்டைக்கும் கருவிண்டே இருக்கும். மன சடக்குன்னு ஒரு பிடி பிடிச்சாப்பா மனால மனசுல அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே உடுத்தின்னு இருக்கணும். இந்த உள்ளுக்குள்ள அப்படியே இந்த பல் இடுக்கல ஏதாவது மாட்டின்டா இந்த நாக்க எப்படி பண்ணிட்டே இருக்கும். இந்த பல் இடுக்கல மாட்டின்ற எடுக்கிற வரைக்கும் இந்த நாக்கு சும்மா இருக்காது. அது எடுக்கிற வரைக்கும் எத்தனை வேலை பண்ணுவோம். கோவில கூட எப்படி பண்ணிட்டு கோவில் 16 முன்னாடி அப்படி நாக்கு வேணும்னு இருப்போம். பாகவத்தை நான் பார்த்திருக்கேன். ஆதாரம்லாம் போட்டு உட்கார வைப்போம். பாகவத வாசிங்க கேளுங்க ஒண்ணு அப்படிங்களா? நம்ம உட்காந்து சத்தகம் பண்ணிருப்போம், பாகவத வாசின்னு இருப்போம். ஆச்சரியம். அந்த அந்த ஒரு நாக்கு அந்த பல் எடுக்க சின்னது தானே. அந்த ஒரு நெருடல் தீர்ற வரைக்கும் முயற்சி விடாமல் அது போல ஒரு நெருடல் ஹிருதயத்தில் இருக்கும். அதான் தவிப்பு. உள்ளுக்கு அப்படியே உடுத்திண்டே இருக்கு. நம்ம இன்னும் பார்க்கலையே, இன்னும் பார்க்கலையே, இன்னும் அனுபவிக்கல, இன்னும் வேணும், பத்மநாபர் வேணும். அந்த அந்த தவிப்பு அப்படியே உள்ளுக்கு அப்படியே இறங்கிட்டே இருக்கணும். அந்த ஆழத்துல இறங்க 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 தெய்வம் மேல வந்துட்டே இருக்கும். நம்ம கிட்ட உள்ள கடந்துட்டே போயிட்டு இருக்கோம்னா மேல கடவுள் மேல வந்துடுவார். அதான் உள்ள உள்ள உடவி உள்ள 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 எல்லாத்தையும் கடந்து உள்ள போக 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 அவன் தானா மேல வருவான். இந்த போர் போடுற மாதிரி கடந்து கடந்து உள்ள போக எங்க ஜலம் இருக்கோ அந்த தொட்ட உடனே ஜலம் வேகமா அடிக்கிறது இல்லையா? போர் போடுவா 250 அடி ஆழம், 350 அடி ஆழம். கரெக்டா எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அந்த தொட்ட உடனே இந்த தண்ணி காத்துட்டு இருந்த மாதிரி 350 அடி வசரம் வெள்ள வந்து ஒரு பீச்சு அடிக்கும். நம்ம வெள்ள வந்து பீச்சு அடிக்கிறதா பாக்குறோம். அப்ப வந்து பெருசா அங்க பம்பு மோட்டர் ஒண்ணுமே கிடையாது. இது போய் அடிச்ச உடனே சர்ன்னு வெள்ள வந்து அடிக்குமே, அது போல வரணும் அந்த தவிப்பு. அந்த தவிப்பு வந்து அடுத்த க்ஷணம் பிரபு தெரிஞ்சிருவான். கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமான் சரணாகதம்னு திரௌபதி கத்தினவுன்னா கண்ணன் வந்தான்னா அங்க போய் அடிச்சா. அது வரைக்கும் போரே போடுவாரு. வெள்ள சுத்திட்டு இருந்தா இங்க தண்ணி கிடையாது, நீ தண்ணி கொடு, நீ தண்ணி கொடு, நீ தண்ணி கொடு. கடைசியில கிருஷ்ண காருண்யம்னு உனக்கு போர் போட்டா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமான் சக்குன்னு அடிச்சது. அத்தனை பேரும் நடுங்கும்படிய பிரவாகம், கருணா வருஷம். அதுபோல அந்த ஒரு தவிப்பு. அதுக்காக 17 தடவை திருப்பி அனுப்பியிருக்க. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா
कृष्णा कृष्णा राधे राधे 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 कृष्णा जय सद्गुरु महाराज की समस्त भागवतल को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता लोका समस्ता ओम शांति 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 जय श्री इंदु माता की जय श्री 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 अनंत पद्मनाभ स्वामी की सर्वत्र पद्मनाभ नाम संकीर्तनम जय श्री तिरुक्कोडूर வைத்தமாநிதி பெருமாளுக்கு जय श्री तिरुक्कोडूर பெண் பிள்ளைக்கு